ராமநாதன் செட்டியாருங்கிறது உங்கள் பேர் எனக்கு தெரியும். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ 77. உங்களுக்கு 77 ஆகுது. உங்கள் பேருமா? சுதாம்பாள். அப்படியா? சரி, 63 வயசு ஆகுது. நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் பெரியவாளை பற்றி நினச்ச உடனே உங்களுடைய ஃபீலிங் என்ன, அது எனக்கு சொல்லுங்கள். பெரியவான்னு நினச்சின்னா ஒருத்தர் ஒரு ஃபீலிங் சொல்கிறா. பெரியவான்னு நினச்ச உடனே உங்களுடைய ஃபீலிங் என்ன, என்ன தோன்றது பெரியவான்னு நினச்சேன்னா? என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம். எனக்கு வந்து முதல் பார்த்தது வந்து தேனம்பாக்கம். ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு சரி போய் பார்த்தோம். உங்களுக்கு பெரியவாளை பார்க்கணும்னு ஏன் தோணித்து? ஒரு அதான் இவர் லக்ஷ்மி கமர்ஷியல் பேங்க்ல இருந்தாரு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸரும் அவ ஒய்ஃபும் அவ ஃபேமிலி எல்லாமே பெரியவா கிட்ட ரொம்ப அட்டாச்சு. அப்போ அவர் வந்து சொன்னார், நீங்க வந்து பெரியவா கிட்ட வந்து உங்களுக்கு நான் பெரியவாட்ட கூட்டின்னு போறேன், இந்த மாதிரி நீங்க ஒருத்தரை பார்த்துருக்கா சங்கராச்சாரியாருன்னு அப்படி சொல்லி சொன்னேன். இப்போ இவர் தெரியாது எனக்கு, அவ்வளோவெல்லாம் நாங்கள் போனதில்லை. ஏன்னா அப்போ பொள்ளாச்சியிலேருந்து மேனேஜராக சர்டிஃபிகேட் பேங்க்ல இருந்தார். அதுக்கு முதல்லலாம் ஃபாரின்ல இருந்தார். அப்புறம் அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ இது இல்லை, பழக்கம் இல்லை. பாரம்பரியமாகவும் பெரியவாட்ட பழகினா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அது பேர் பழக்கமும் கிடையாது. ஸோ பரம்பரை மூலியமா பழக்கம் இல்லை அவருக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்கள் வந்து அங்கே காஞ்சி சங்கராச்சாரியர் பொள்ளாச்சிக்கெல்லாம் வந்தா நாங்கள் போய் நமஸ்காரம் பண்ணுவோம். அம்மா அப்பா கூட்டின்னு போவா எனக்கு. ஆனால் அப்பெல்லாம் அவ்வளவு தெரியாது என்னன்னு. சும்மா விளையாட்டா எல்லாரும் போவா, பூஜை வந்து பார்ப்போம், நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். ஒரு படத்தை வாங்கி ஆசீர்வாதம் வாங்குவா, அப்படி தெரியும். அப்போ அவ சொன்ன உடனே சரி இவர் வந்து போயிட்டு வரலாமா கேட்டாரு. சரி போகலாம், அதனால என்ன அப்படின்னா அப்பதான் ஹேமா 28 நாள். ஹேமாங்கிறது என்னோட பிறந்து. ஆமா, கார்ல தானே போறோம், அதனால பரவாயில்ல அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலா அன்னைக்கு நல்ல வெயில், பயங்கர வெயில். அவர் சொன்னார் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம போகலாம் அப்படின்னாரு. சரின்னா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நாங்க போனோம். அங்க போனா பெரியவா வரவே இல்லை வெளியில. ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு வந்து அவ்வளவு பொறுமையெல்லாம் கிடையாது. எனக்கு 23 வயசு, என்னமோ 22 வயசு 23 வயசோ. எனக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஆத்துல மாமியார் இருக்கா, அவளை விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா, என்ன இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. இவர் வந்து பரவாயில்லன்னு உட்காந்துருந்தார். அப்புறம் பெரியவா வந்தா ஒரு க்ஷணம் தான், யாரும் ஒன்றும் கேட்கல. ஒரே கூட்டம், பயங்கர கூட்டம். இப்ப எல்லாரும் பெரியவா தரிசனம் பண்ணா, அவ்வளவுதான். அதோட வந்துட்டோம் நாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்போ எதுவோ ஒன்றும் இல்லை. இது முதல் தர்ஷனம். அப்புறம் இவர் வந்து வியாழக்கிழமை அவர் சொன்னார், வியாழக்கிழமை நீங்க போய் குருவை பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் வியாழக்கிழமை இவருக்கு மனசுல இவருக்கு எப்பவுமே பக்தி சுவாமி கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இவர் என்ன பண்ணுவார், வியாழக்கிழமை நானே வசந்தா இவரு எங்க மாமியார் குழந்தை எல்லாரையுமா காத்தால் நேரத்திலேயே கார்ல போவோம். போயிட்டு அங்க பெரியவா கிட்ட போய் இருந்து தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவோம். அந்த மாதிரி. அப்ப நான் எல்லாம் கொஞ்சம் ரிலக்டண்டா தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து வீட்டுல வேலையெல்லாம் இருக்கு, நான் சர்டிஃபிகேட் பேங்க்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வியாழக்கிழமை போகிறதுங்கிறது காலங்காத்தால குழந்தைங்க போறது முடிச்சுட்டு அப்புறம் ஆபீஸ் போவீங்களா? 7 o'clock will be in Chennai. அப்படியா? அந்த காத்தால ஒரு தரிசனம் மட்டும் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒரு வியாழக்கிழமையும் தரிசனம் கிடைச்சிருக்கு. இல்ல, சில சமயம் தரிசனம் கிடைக்காம வந்திருக்கும். ஓ இல்ல, எல்லாம் வியாழக்கிழமை இல்ல நமக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓ. அப்புறம் இவர் வந்து அப்போ விஜயா பேங்க்ல இருந்தீங்கல்ல, விஜயா பேங்க்ல தான் அந்த ஆபீசர். விஜயா பேங்க்ல அப்புறம் விஜயா பேங்க் வேலையை விட்ட சம் ப்ராப்ளம் ஆச்சாங்க, அதை விட்டார். அப்புறம் நாங்கள் லாரி வாங்கி வச்சிருந்தோம். அப்படி பெரியவா கிட்ட போனதுனாலையோ என்னமோ எஃபெக்ட். நாங்கள் அடிமட்டத்தில் தான் இருந்தோம்னு சொல்லணும். வெறும் 200 ரூபாயில ஒருத்தர் கொண்டு வந்து லாரியை வெட்ட கொடுத்துட்டு போனார். நீங்கள் பணம்லாம் இப்போ தர வேண்டாம், அப்புறமா தாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியை வாங்கி லாரி கொடுத்தார். அந்த லாரியில் எப்படி ஒரு விஷயம் தெரியாது லாரியை பற்றியெல்லாம். அப்போ தான் அண்ணா நகரில் எல்லாரும் வீடு கட்டிட்டு இருந்தா. ஸோ மணல் வந்து எல்லாருக்கும் மணல் வைக்கிறதுக்கு அந்த லாரியை யூஸ் பண்ணோம். ஓஹோ. டிரைவர் அவரே சொன்னார், எங்ககிட்ட இருந்த டிரைவர் அட்வைஸ், அப்போ இது பண்ணலாம், இன்னொரு லாரி சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்னொரு லாரி வாங்கலாம்னு சொன்னார். அப்போ இன்னொரு லாரி வாங்கிட்டு அப்படியே என்னோட 2வது பையன்
வரைக்கும் லாரி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், மணல் வைக்கிறது அது மாதிரி. இவர் வந்து ஆனால் ஒரு வியாழக்கிழமையும் அப்படி போக ஆரம்பித்தார். இவர் அப்புறம் தனியாக போக ஆரம்பிச்சிட்டாரு, தனியாக பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இருந்தார். ஆனால் அங்கே போய் சாப்பிட மாட்டார், ஒன்றுமே பெரியவா தரிசனம் கொடுத்தா தான் சாப்பிடுவார், அது வரைக்கும் சாப்பிட மாட்டார். 3 மணி ஆகும், 4 மணி ஆகும். சில சமயம் கலவையில் இருந்தா பெரியவா, தேனம்பாக்கத்துலேருந்து அப்புறம் கலவை போயிட்டா. கலவையில் போனாலும் அங்கே சில சமயம் நாங்களும் போனாலும் உங்கள் கூட்டமான கூட்டம் குழந்தைகள், எனக்கு 2 குழந்தைகள் ஆகிட்டப்போ 2 குழந்தைகள் படுத்தும் அங்கே போய் உட்காந்துருக்கணும் வெயிலில். போனால் அங்கே சரியாக சாப்பாடு, அந்த கலவை ஹோட்டல்லாமும் சரியாக இருக்காது, எனக்கு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு குழந்தை இன்னும் அப்போவும் எனக்கு இன்னும் அவ்வளோ ஈடுபாடு வரல. இவரோட போகணும், இவர் கண்டிப்பாக இவர் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார், அதனால போவோம் அந்த மாதிரி. பெரியவான்னு நமஸ்காரம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த அளவு ஈடுபாடு வந்தது அப்படின்னா அப்புறம் பெரியவா வந்து இப்படி யாத்திரை போனான். அப்போ பெரியவா கூட இவர் வந்து கார் எடுத்தது லட்சுமி கமர்ஷியல் பேங்க்ல ஜாயின் பண்ணார். அப்போ லாரியெல்லாம் விட்டுட்டு பெரியவா அனுகிரகம் தான் எல்லாமே நடந்தது. அவர் என்னென்ன பண்ணணும் பெரியவா நினைச்சாலோ அது மாதிரி அப்படி போனாரு. அப்போ கார் எடுத்துட்டு பெரியவா போற இடத்துக்கெல்லாம் ஒரு பிரதோஷத்தை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே போவார். சொல்லுங்க அது சொல்லுங்க. முதல் அப்புறம் இந்த தேனம்பாக்கத்தில் பார்த்துக்கிட்டு ஒரு 2வது 3வது வாரம் இருப்பாங்க. அவர் வந்து பெரியவா வந்து தேனம்பாக்கத்து பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருந்தார், ஒரு வீட்டில் எங்கேயோ வாசல் இருந்தார். அப்போ வந்து நான் அவரை வியாழக்கிழமை அன்னைக்கு அவரை பார்க்காம ஒன்றும் ஒரு ட்ராப் வாட்டர் கூட சாப்பிட மாட்டேன். சரி நான் போன உடனே பெரியவா வந்து அப்போ வந்து மணி 3 இருக்கும், 3:30 இருக்கும், 3:30 இருக்கும். அப்போ பெரியவா இது பண்ணிட்டு கொஞ்சம் நிறுத்தாங்க, ஐயோ இன்னும் பெரியவா தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்து கிடைக்கலையே அப்படின்னு உட்காந்துருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு க்ஷணத்தில் அந்த கதவை திறந்து இது பண்ணார். அப்போ ஸ்ரீகண்டனை கூப்பிட்டார், வேற யாருமே இல்லை, ஏகாந்தமா. அப்போ ஸ்ரீகண்டனை பார்த்து கேட்டார், இவரை உனக்கு தெரியுமா? அதான் தேர்ட் ஆர் ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன், இவரை தெரியுமா அப்படின்னு. ஸ்ரீகண்டன் வந்து இவரை உனக்கு தெரியலையா, உனக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னாரு. நல்லாப்பா, இவர் தான் அவரு, இவர் யாரு தெரியுமா? அவர் தான் அப்படின்னாரு. அவரு தான் சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல வந்தவர் டக்கு நிறுத்திட்டார். அப்பதான் என்ன ஒரு லிங்க், ஒரு சம்திங் பார்த்தான். இது என்னடா இது இப்படி பெரியவா சொல்றாரு அப்படின்ட்டு நல்லா ஒத்துப்பாரு, இவர் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வியாழக்கிழமை போவேன். எங்க இருந்தாலும் தேர்ஸ்டே போயிடுவேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது என்ன விஷயங்கிறது புரியல. அப்புறமா நீங்க ஸ்ரீகண்ட மாமாட்டி அதை பத்தி ஒன்றும் கேட்கல? ஸ்ரீகண்டனுக்கு தெரியாது. ஓ சரி. அப்புறம் ஒரு தடவை அதுக்கு அடுத்த வந்து 4th or 5th வீக் வந்து எனக்கு ஆயிடுச்சு. நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு சண்டே எங்கே போனாலும் நான் வந்து எப்படியாச்சும் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்துடுவேன். எங்கே வந்தாலும் காஞ்சிபுரத்தில் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் வருவேன். அந்த வே இருந்ததுன்னா அரக்கோணத்தில் இறங்கி தரிசனம் பண்ணிட்டு எனக்கு வந்து கோயம்புத்தூரில் நான் அப்போ உட்லண்ட்ஸில் ஸ்டே பண்ணிட்டு நான் வந்து இதாகுது புதன்கிழமையும் டியூஸ்டேலையும் புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் உட்காந்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்த சேர் உடஞ்சி கீழே அப்படியே இதாகிடுச்சு. கீழானோடனே எனக்கு என்ன இருக்கு, கால் வந்து பஸ் நீட்டிக்கிட்டே இதாகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு இல்லை. நான் உடனே இவங்களுக்கெல்லாம் சொல்லலை, வீட்டில் யாருக்கும் சொல்லலை. யார் மட்டும் கொண்டு வர சொல்லிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் நான் வந்து அங்கே போய் இது வந்து குளிச்சுட்டு இங்கே வந்தோன்னு தான் தெரியும். இல்லை நான் பெரியவா இவங்க வந்து போகவே கூடாதுன்னு, அதெல்லாம் இல்லை நான் பெரியவா பார்த்துட்டு தான் வந்திருப்பேன் அப்படின்னு
அப்போ தேனம்பாக்கத்தில் இருக்காரு. அந்த ரூம்குள்ளே இருந்தார். ரூம்குள்ளே வந்து பெரியவா வந்து ஸ்ரீகண்ணன்ட்டியா மேட்டூர் ராஜபாபாட்டியா கேட்டார், ராமாயணத்தியார் வந்திருக்காரா அப்படின்னு. அந்த விசிட்டுக்குள்ள உங்க பேர் வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது, பெரியவாளுக்கு தெரியற அளவுக்கு. ராமநாதன் செட்டியார் வியாழக்கிழமை வருவார். ஆமாம், ராமநாதன் செட்டியார் வந்திருக்காரு. நான் வந்து நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன், ஏன்னா இருக்காது அப்படின்னு நான் இது பண்ணேன். அவர் என்னை உள்ளே கூப்பிட்டாரு, பெரியவா கூப்பிட்டாரு. உள்ளே வந்து அந்த அந்த உங்களுக்கு தெரியுமா, அந்த தேனம்பாக்கத்தில் ஒரு சின்ன ரூம் வந்து உள்ளே வா அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம். ஒன்று நான் வந்து அப்ராமன், சரி உள்ளே போகக்கூடாதுன்ட்டு ஒரு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு அப்படி இருந்தேன். உள்ளே வா அப்படின்னாரு. யார் சொன்னா? பெரியவா. பெரியவாளே? பெரியவா வந்து எங்க காலை தூக்கு, காலை காட்டு. அவளுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு? ஒண்ணுமே நான் சொல்லலை. அப்படியா? ஆமாம். உள்ள கூப்பிட்டு எங்க காலை தூக்கு. அவர் முன்னால காலை தூக்குன்னா நான் என்ன அப்படி நடுங்கி பதறி போயிட்டேன். காலை தூக்கு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, நான் சும்மா அப்படியே இந்த இது மட்டும் அப்படியே எடுத்து இது பண்ணிட்டு சரி சரி போயிட்டு வா. அப்புறம் அந்த தேனம்பா நான் சொன்ன பாருங்க, இவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ரீகண்ணனை வந்து நான் ஒன்றுமே சாப்பிடல. அந்த அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஏன்னா கொஞ்சம் எனக்கு அப்படியே மறந்து ஜாஸ்தி இருந்தது. உடனே என்னது அந்த பால் சாப்பிட்டுட்டாங்க, அந்த செம்பு இருக்கு, பாலில் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இவருக்கு அப்படின்னு சொன்னால. ஆமாம், அந்த பாலை நான் ஒரு முன்னால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயம். நான் அது இல்லாமல் அவர் வந்து சிவனாக நான் பாவித்தேன். சிவன் சொத்து அவரது, ஏதாச்சும் ஒரு இது சாப்பிட்றதுன்னா கூட ஐயோ சிவன் சொத்து அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். மரத்தில் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே நான் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் நான் வந்துடுவேன், இது பண்ண மாட்டேன். அப்போ பால் கொடுத்துட்டாரு. இது இங்கேயே இப்படியே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எழுத்தாப்லையே இந்த மாதிரி இன்சிடெண்ட் இங்கே ஒன்று நடந்தது. அப்புறமா வந்து இதில் அந்த ஹம்பியில் அங்கே என்ன பண்ணார்? அங்கே வந்து அன்னைக்கு அப்படிதான் 3 மணி ட்ரெயின், ரொம்ப லேட்டு. நான் வந்து அன்னைக்கு எதுவுமே பார்க்காம, அப்போல்லாம் ரொம்ப வைராக்கியம். ஒரு ட்ராப் வாட்டர் கூட. அந்த இந்த ட்ரெயின் போய் சேரும்போது 3 மணி 3:30 மணி. அப்போ மேட்டூர் ராஜகோபால் சொல்கிறார். மேட்டூர் ராஜகோபால் வந்துட்டு என்ன சொன்னார், இப்போ வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ட்ரெயினுக்கு வேறு என்ன 4:30 போகணும், 4:30 போகணும். இப்போ வந்திருக்கீங்க, பெரியவா இப்போ தான் இதுக்கு போனால் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கிறது அவ்வளோதான். அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பெரியவா எப்படி தெரியுமா, வித்தின் அவர் சொல்லி முடிக்கிறதுக்கும் அவர் என்ன இருந்தார், செட்டியார் வந்திருக்காரு அவர் கூப்பிடு அப்படின்னாரு. அப்படியா? ஆமாம், மேட்டூர் ராஜகோபால். மேட்டூர் ராஜகோபாலத்துக்கு செட்டியார் வந்து காலையில் இதில் வந்து நேற்று ராத்திரியிலேருந்து அவர் ஒன்றும் சாப்பிடல. ஆனால் நீங்கள் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவாள்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்குலாம் சான்ஸ் கிடைச்சது இல்லை? பெரியவாளை தரிசனம் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல பெரியவாள்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இல்லை. இது பண்ணல. அந்த பால் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட சொன்னார். ஓ, அங்கேயே சாப்பிட்டுட்டு சரி இது பண்ணார். அப்போது அந்த மேட்டூர் ராஜகோபால் சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருந்தது. தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப லேட். இது அன்றைக்கி ட்ரெயின் 2 hours லேட்டாக வந்தது. குட்டக்கலுக்கு ட்ரெயின் 2 hours லேட்டாக வந்தது. அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டேன் நான். ஆனால் மனுஷ பிரயத்தனத்தில் போயே இருக்க முடியாது. இவரோட தரிசனம் வந்து இங்கேருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் டு பாயிண்டில் மத்தியானம் 2:30 மணி பஸ்ஸில் போவார். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவார். தரிசனம் பண்ணிட்டு பெரிய விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவார். 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு 8-9 மணிக்கு ஆஃபீஸ் போவார். ஒரு நாள் கூட விட்டதில்லை இதெல்லாம்.
அப்படி முதல்ல வியாழக்கிழமை போயிட்டு இருந்தார், அப்புறம் தினப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? அது வந்து நிச்சயமா அந்த காஞ்சிபுரம் ரோடு மகாமோசம், அந்த பஸ்ஸில் போகிறது சிரமம், என்ன இது பண்ணாலும் சரி அவருக்கு எல்லாரும் சொல்லுவா இவர் வேலைக்கு போகல அப்படியெல்லாம் சொன்னால் அது வந்து ரொம்ப மோசமான டைம்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பெரியவா தரிசனம் கொடுத்தது அதுதான் அவரோட லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் பீரியட்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவ்வளோ அந்த தரிசனத்தோட எஃபெக்ட் தான் குழந்தைகள்லாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எப்படி இன்னைக்கு எப்படி இருக்கா, இன்னைக்கு என்னோட பொண்ணு கல்யாணம் நிதர்சனமா பெரியவா அதில் பிரத்யட்சமா இருக்கா அப்படின்னு. பெரியவா அந்த கம்பிக்கு அந்த பெரியவா நடந்து போயிட்டு இருக்க சொல்ல மாகாண்கிற இடத்துல பெரியவா போயிருந்தாங்க. இவாள்லாம் நடந்து இவர் கோர்லிங்கியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கூட வருவார். 2 பேருமா நடந்து போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா எல்லாரும் பெரியவா கிட்ட என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், என்னால் நான் தூங்கிட்டு காரில் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். அப்போ ஒரு இடத்துல வந்தோடனே இவர் வந்து பெரியவா இந்த இதில் குளிக்க போகிறா, வந்து நமஸ்காரம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இறங்கி வந்தேன், பயங்கரமாக விழுந்தேன் பெரியவா மண்டி. அதுதான் என்ன பெரியவாவை கண்ணு திறக்க வச்சது. விழுந்தேன். எனக்கும் காலில் அந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில் விரலில் ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர், பயங்கர வலி. இதோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்போ பெரியவா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நிஜமாக வேண்டினேன், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ஏன்னா கால் ரொம்ப வலிச்சுது, ரொம்ப உடனே வீங்கி எடுத்து ஒரு குட்டி ஃப்ராக்சர் தான். ஆனால் கூட அதுக்கப்புறம் அடுத்து என்னை பற்றி பெரியவா யாரும் சொல்ல மாட்டா, சிட்டியார் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டா, கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் பாட்டுக்கு போவேன், நமஸ்காரம் பண்ணுவேன், வந்துடுவேன். இவரெல்லாம் சொல்லுவாரேங்கிறதுனால கூட போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். பெரியவா வந்து அடுத்த தரம் இவர் போயிருக்கிறது, செட்டியார் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு, கீழே விழுந்தாலே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதனால அப்போ ரகுராமன் அவள்லாம் கூட போயிட்டு இருந்தா, அவ வந்து சொன்ன உடனே எனக்கு தாங்கவே இல்லை. அப்போலேருந்து பெரியவா தான் ஃபுல்லா. ஸோ உங்கள் 2 பேருக்கும் கீழே விட வச்சு காலில் அடிப்படை வச்சு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் ஒரு நாள் என்னோட பர்த்டேக்கு போயிடும். பர்த்டேக்கு ஆமாம், பர்த்டேக்கு முதல்ல இதில் தான் ஹம்பியில் தான் பெரிய எல்லாம் இது பண்ணிட்டு. எந்த வருஷம் இருக்கும் அது செட்டியார்? ஹம்பின்னா 80s. ஆமாம், சரியா அந்த இது இல்லை. அவ்வளோ பரவாயில்ல. நான் வந்து அவர் பார்க்குறது, அவரை தரிசனம் பண்ணுறது, அவர் இது ஏதோ இந்த இதெல்லாம் அப்படியே ஞாபகம். என்ன நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்லுங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். உங்களுடைய பர்த்டேக்கு ஹம்பிக்கு போயிருந்தேன். ஹம்பிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு பெரியவா கேட்டால் செட்டியாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரா? அப்போ நான் சொன்னேன், நான் எனக்கு இன்னைக்கு பெரியவாவை வந்து நான் ட்ரெயினுக்கு போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படி அந்த இடத்துல உட்காந்தாரு. நாங்கள் ட்ரெயினுக்கு போகிற வரைக்கும் 3 மணி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே அந்த ஜெயலட்சுமி மாமிசை அந்த இது இருக்காங்கல்ல, என்ன உனக்கு புத்தி இல்லையா, என்னை திட்டுன்னு திட்டுறாங்க, உனக்கு இப்படியா கேட்கறது, உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு. எனக்கு தெரியாது மாமி, நான் ஏதோ எனக்கு வந்து எனக்கு அவரை பார்த்துட்டு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன், ஏன்னா நான் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணி. ஓ, பெரியவா பிக்ஷைக்கு போகாம அப்படியே உட்காந்துருந்தால? அப்படியே அதே இடத்துல உட்காந்து நீங்களும் அப்படியே உட்காந்து தரிசனம் பண்ணிட்டே இருந்தேன். பயிர் பண்ணிட்டு அது பண்ணோம். சரி, இது ஒரு இன்சிடென்ட். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் வந்து ஒரு ஜனவரி 31 டிசம்பர் அன்னைக்கு நாங்கள் பெரியவா, அது வந்து சண்டேயும் இந்த ஜனவரி ஃபெஸ்டிவல் சேர்ந்தது. நான், ரகுராமன், ஜோஷி ஃபேமிலி இவங்க எல்லாம் ஹம்பிக்கு போயிட்டு ஆமாம் போயிட்டு ஜோஷி என்ன சொன்னார், மந்த்ராலயம் போகலாம் அப்படின்ட்டார். இன்னும் 31ஆம் தேதி தான் தரிசனம், 31ஆம் தேதி மந்த்ராலயா போயிட்டு போகலாம் அப்படின்னார். சரின்னு நாங்கள் எல்லாரும் ஃபேமிலி ஃபுல்லாக மந்த்ராலயா போயிட்டு மந்த்ராலயாவிலேருந்து ஹம்பிக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு எல்லாரும் பயங்கரமாக அம்பாசிடர் டாக்ஸி அவங்ககிட்ட பேசிட்டு சரின்னு எல்லாரும் எடுத்துன்னு பெரியவா பார்த்துடணும் அப்படின்னு. அன்றைக்கி கொஞ்சம் அவங்க லேட் ஆகிடுது.
கிளம்புறதுக்கு எல்லாம் கொஞ்சம் அவன் காரும் சரியில்லை. வந்துட்டோம், ஹம்பிக்கு வந்தாச்சு. 10:30 மணி இருக்கும். 10:10 பெரியவா வந்து நாங்கள் வர சொல்ல கரெக்டாக வந்து இப்படி அந்த ஹம்பி இதில் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அப்படியே ஏறின்னு இருக்கு. வண்டி ஏறினோடனே அவன் பிரேக் ஃபெயிலியர், மடமடன்னு இறங்குறது. இந்த பக்கம் ஒரு குழி, இந்த பக்கமும் குழி, பயங்கரமா. அவ்வளோதான் விழுந்து போகுது. எல்லாரும் குருவாயிருப்பா நாராயணான்னு கத்தினோம். அப்புறம் யாரோ வந்து பெரியவா காப்பாத்துன்னு சொல்லி சொன்னா, மகா பெரியவா காப்பாற்றணும், பெரியவா பெரியவா பெரியவான்னு கத்தினோடனே அது எப்படியோ ஒரு இடத்துல தொடர்ந்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருந்தது. அந்த கம்பியில வந்து கரெக்டா நின்றுது மரம். அந்த இந்த பேக் சைடு டோர் வந்து திறந்து யாரும் கீழே இல்லை. திரும்ப எல்லாம் பண்ண குழந்தைகள் 3, என்னோட குழந்தைகள், ஜோஷி மிஸ்ஸஸ் அவா 2 பேரோட குழந்தைகள், 2 குழந்தைகள், பையன் பொண்ணு, ரகுராமன், எல்லாரும் அப்படி அடைச்சுன்னு உட்காந்துருக்கோம். இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தெரியவா அங்க கரெக்டா கேட்கிறார். தெரியவா மகா பெரியவா வந்து கேட்கிறார், எங்க இன்னைக்கு நம்ம இதாச்சே பானுவாரமாச்சே, ஏன் இன்னும் கெட்டியார் வரல இவர்கிட்ட கேட்கிறார், இந்துவாசன்கிட்ட கேட்கிறார். இந்துவாசனும் பாலுகிட்ட கேட்கிறார். பாலு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அவர் மந்த்ராலயா போயிருக்காரு, அவன் மந்த்ராலயா போக மாட்டானே, என்னைய பார்க்காம எங்கேயும் போக மாட்டானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பண்ணு நீங்க நம்ம அந்த சொல்லி முடிச்ச உடனே மகாபேர் இவங்க அந்த இது டோர் திறந்த உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், கீழே குதிச்சுட்டு இவங்கெல்லாம் வந்திருக்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, பெரியவா தரிசனம் பண்ணணும்ட்டு ஓடிட்டேன். என்னாச்சு, நீங்க உடனே பெரியவா தரிசனம் பண்ண ஓடி போயிட்டேன். ஓடி போய் வந்து ஏன்னா தரிசனம் அந்த பானுவாரம் போயிடுமே, தரிசனம் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக போனோம். நான் போகும்போது ஒரு 11:30 நைட்டு. ஆமாம், நைட்டு போய் நமஸ்காரம் பண்ணேன். பெரியவா அங்கே இருந்தாரா? பெரியவா தர்ஷனம் கொடுத்துருக்கா? அதான் கேட்கறாரு. எல்லாரோடையும் பேசிட்டு இருந்திருக்கா அன்னைக்கு, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாலாம். அதான் கேட்டேன். பேசின அந்த பொது நடுவுல வந்து கரெக்டா நாங்க வர டைம்ல கரெக்டா இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அதெல்லாம் மகா பெரியவா பெரியவான்னு கத்தினது கேட்டிருக்கோம். அப்படிதான் தோன்றது, அப்படிதான் காப்பாற்றிருக்கா. அன்னைக்கு நாங்க விழுந்திருந்தோம்னா எங்க 2 குடும்பமும் ஒரு கூட கிடைச்சிருக்காது. அவ்வளவுதான், ஃபுல்லா காலி. அப்பா கேட்டார், இந்த மாதிரி இன்னும் வரலையே, ஏன் வரல அப்படின்னு. அப்போ பாலு சொன்னாரு, இந்த மாதிரி மந்த்ராலயா போக மாட்டாங்க, என்னைய பார்க்காம போக மாட்டாங்க, முதல்ல இங்கே வந்துட்டு தானே எங்கேயும் போவான் அப்படின்னு தெரியும். அந்த அவர் சொல்லி முடிக்கும் போது நான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு தெரியாது, இவங்க வந்ததும் மறந்தாச்சு, இவங்க இது பண்ணதும் சுத்தமாக மறந்தாச்சு. அப்போ வந்து அவர் வந்து பெரியவா கேட்டா, நீ தனியாக வந்து அப்பதான் எனக்கு வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஜோஷியும் வந்துட்டாரு, ஜோஷியும் போயிட்டாரு. அப்புறம் உடனே சொன்னாரு, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது காரு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வண்டி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அவங்க இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டோம், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் வந்து மகா பெரியவா பெரியவான்னு கதறணும், பெரியவா காப்பாற்றுங்கன்னு இது பண்ண கதறணும். உடனே வந்து பெரியவா தான் எங்களுக்கு அந்த இது. அப்போ பெரியவா கேட்டா, பாலுகிட்ட கேட்டா, ஏண்டா கார் வந்து மெஷின் தானடா? பாலு வந்து ஆமா அப்படின்னு. மெஷின் வந்து என் பேரை சொன்னா நிற்குமா, அவனை கேளு அப்படின்னு கேட்டுட்டு நான் சொன்னேன், உங்க பேரு சொன்னா அகில உலகமே நின்று அப்படின்னு. அவர் உடனே தெரிஞ்சுட்டு இந்துவாசனை கூப்பிட்டு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு. பெரிய டார்ச் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கு வருஷத்துக்கு. அப்புறமா இவரை கூப்பிட்டு குறுக்கு வழியா போனோம். இந்த மலை மாதிரி இருந்தது, அதுல ஏறி குழந்தைகள் எல்லாம் அழிச்சுட்டாங்க. எப்படிதான் அந்த இருட்டுல எல்லாம் போகணுமோ, மனுஷ பிரயத்தனமே இல்லை அதுல.
காலையில் ஒன்றும் சாப்பிடலை, காலையில் ஒன்றும் சாப்பிடல. அவங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ண பானுவாரமானதான் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடு அப்படின்னா சாதத்துக்கு தண்ணி ஊற்றி சொன்னார் அவர். சாதத்தில் பரவாயில்ல போட சொன்னார். எல்லாருக்கும் சாதம் போட்டா, ஆனால் அமிர்தமான அமிர்தம் சாதம், மோர், லட்டு போட்டா. இன்னைக்கும் அந்த நாட்டில் அந்த ருசி இருக்கு. இப்படி அவ்வளோ அமிர்தமா அத்தனை பேர் குழந்தைகள்லாம் அத்தனை ஆசையா சாப்பிட்டேன். அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, ஒன்றும் பண்ணலை. பட் ஆனால் கூட 3 குழந்தைகள். அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் திருப்பதி போவோம். அப்போ நான் எவ்ரி ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 நான் திருப்பதி போவேன். நான் போவேன். அப்போ காலையில் நமஸ்காரம் பண்ணேன். அப்போ கேட்டார், இன்னைக்கு இந்த ஏழுமலையான தரிசனம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே நான் சொல்லேன், தெரியவா எப்படி உத்தரவு பண்ணுறோம் தெரியவா, நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கு அப்படின்ட்டு. இதே அன்னைக்கு இது இல்லை, ஒரு நாள் இல்லை 2 நாள் அங்கே இருக்க சொல்லிட்டு, அடுத்த நாள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திட்டு நீ போயிட்டு வா அப்படின்னால. சொல்லுங்க, பிரதோஷம் எல்லார்கிட்டையும் எப்படி பக்தி வந்தது செட்டியாருக்கு? முதல் பிரதோஷம் வெங்கட்ராமையர் முதல்ல அவர் வீட்டில் பிரதோஷம் இது பண்ண ஆரம்பித்தார். அனுசு ஜெயந்தி ஃபஸ்ட்டு எக்மோர். அப்போ தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி இது பண்ண முதல் இது அதை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்தார். பெரியவாவும் நானும் பிரதோஷமாவும் போனோம். போகும்போது பெரியவா அந்த படத்தை எல்லாம் வாங்கி அந்த ஒரு ஆல்பம் அதை எல்லாம் ஒவ்வொன்றா அப்படி தடவி கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, சரி நாங்கள் போன உடனேயே அவர் என்ன சொன்னார், பிரதோஷமும் பானுவாகவும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னாரு. இந்த வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு உடனே இது அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சார், ஃபோட்டோ ஆல்பத்தை வந்துட்டார். ஃபோட்டோ ஆல்பத்தை அப்படியே மடியிலேயே வச்சுருந்தார். சரி மாமாவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக சரி பெரியவா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் கடைசியில் என்ன செஞ்சார், நாங்கள் உத்தரவு வாங்கும்போது அந்த ஆல்பத்தை கொடுத்து பிரதோஷ் மாமாவை கூப்பிட்டு இதை செட்டியார்கிட்ட கொடுத்துரு. மாமாவுக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கே பெரிய இல்லை, கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவர் சொன்னார், இது செட்டியார்கிட்ட இருக்கட்டும், இன்னும் இன்னைக்கும் நான் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறேன்னா அதை கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு போயிடுவேன். அந்த ஆல்பம் உங்களுக்கு வந்துருது. அதான் முதல் அனுஷம் அவர் ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு அனுஷத்துக்கு அந்த இது பண்ணிட்டு ஃபோட்டோ கண்ணனை எடுத்துகிட்டு அவங்க யாரும் எல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி அப்போ எக்மோரில் பண்ணார். அது கொடுக்க சொன்னார். உங்களுக்கு பெரியவா பாதுகா கொடுத்துருக்காளா? பக்தி எது நீங்க எது சொன்னீங்க? அவர் அப்புறம் பெரியவா ஒரு தடவை பிரதோஷ வெங்கட்ராமையரோட வீட்டுக்கு போய் தான் நிறைய பேர் இந்த கடம் சுந்தரம் அவளுக்கெல்லாம் பக்தி வந்தது பெரியவா கிட்ட. பாலாஜி அப்புறம் யாருக்கெல்லாமோ அப்படின்னு பெரியவா அப்படிலாம் சொன்னான். அப்போ ராமநாதன் செட்டியாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். யாரோ சொன்னதுக்கு பெரியவா ராமநாதன் செட்டியாருக்கு அவர்னால வரல, அவருக்கு தன்னால பக்தி வேண்டிட்டேன் சொன்ன போது எனக்கும் சுந்தரத்துக்கும் அவங்க கடம்பவன சுந்தரம் அவருக்கு அவரு யார் சொல்லியும் வரல. அவருக்கு உள்ளங்கால இருந்து உச்சந்தால வரைக்கும் என்கிட்ட பக்தி இருக்குது அப்படின்னா அவரை யாரும் அசைக்க முடியாது.
பெரியவாள்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அவர் போட்ட பிச்சை தாங்க இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல இருந்து அந்த டான் பாஸ்கோ ஸ்கூலில் சேரும்போது, அது ஒரு டான் பாஸ்கோ ஸ்கூலில் அப்போ நான் பேங்க்கில் இருந்தேன். பேங்க்கில் இருந்தப்போ வந்து என்னோட மிஸ்ஸஸ் வந்து சிண்டிகேட் பேங்க்கில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வேண்டி இது பண்ணணும். இவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சரி பேங்க்கில் பிஸியாக ஒன்றும் இது இல்லை. அப்போ அவங்க 2-3 தடவை ஃபோன் பண்ணாங்க. சரி, இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, யூஎஸ்லேருந்து ஒருத்தர் ப்ரீஸ்ட் வந்திருந்தார். அவர் வந்து எதுக்காக ஸ்டேட் பேங்க்கில் போய் ஒரு ஏதோ டிடி கேட்க பண்ணார். அவங்க ஏதோ ரெஃப்யூஸ் ஏதோ கொடுக்கறதுக்கு ஏதோ இது பண்ணாங்க. ஏதோ சம் ப்ராப்ளம் அவருக்கு இது. அப்புறம் எதுக்காக நம்ம பேங்க் வந்தார். வந்த உடனே நான் வந்து மேனேஜர் வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நான் இதாக இருக்கேன், ஆரமாக இருக்கேன். உடனே கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து உட்கார வச்சு, சரி வந்த உடனே நான் வந்து ஐ கிவ் ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் இது பண்ணிட்டு, சரி வந்தனுக்கு அவர் சொன்னார், அந்த ஐடியெல்லாம் காமிச்ச உடனே சரி நான் வந்து காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த சமயத்தில் மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி டான் பாஸ்கோவில் இது இருக்கணும், அப்ளிகேஷன் வாங்கணும். இது நான் சொன்னேன், இன்றைக்கி டான் பாஸ்கோ இருக்குதோ என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன், பியூன் அனுப்பிச்சு கேட்டு பார்க்குறேன், இது பண்ணுறாங்க. இதை அவர் கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு வந்துட்டு சரி டிடிக்கு எனக்கு சொன்னார், நான் வந்து டிடி கமிஷன்லாம் வாங்காத, ஒன்றும் வாங்காத, போட்டு கொடுத்துரு, வந்து இதில் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கவரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே அவர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 10-15 நிமிஷம் அப்சர்வ் பண்ணார் பார்க்குறது. அப்புறமே என்ன செஞ்சு கேட்டார், புறப்படுறது முதல்ல வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் டான் பாஸ்கோ. நான் இந்த மாதிரி ஐ வாண்ட் அட்மிட் மை சன் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், we are going to form a selection committee, we want to put you in the selection committee. அப்போ வந்து 50,000 75,000 ஒரு சீட் 1 lakh வரைக்கும் போகுது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து பேங்க்லேருந்து பர்மிஷன் இதாகுது, then you ask your wife to be a member of that. அப்போ அந்த இது பண்ணார். போயிட்டு போன உடனே அவர் அப்படியே பிரின்ஸிபலை கூப்பிட்டு பேர்லாம் சொன்னார். ஒன்றுமே இல்லை, அட்மிஷன் இல்லை, ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. அவ்வளோ ரொம்ப கஷ்டம். உடனே சொன்னதுனால ஏதோ சேர்மன் ஃபார் அந்த அவங்களுக்கு பூரா அந்த சவுத் இந்தியா இதுக்கு பூரா இது இருக்கு. அது ஏதோ இதுக்கு வந்திருக்கிறாரு, இன்ஸ்பெக்டருக்கோ எதுக்கோ வந்தவர். நம்ம இது வந்து விகாட்டி சீட் அது கிடைச்சது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து என்னுடைய எங்கர் சன், அப்பவும் ஸ்ரீவாஸ் தேர். அதை விட பியூட்டி என்னதுமே எங்கர் சன்னுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துக்கணும்னு சொன்னேன் டான் பாஸ்கோவில். அப்போ வந்து 2:30 மணி 3 மணி அந்த டார்ச் எடுத்து அடித்து இப்போ அப்படி காமிச்சிட்டு என்னை தெரியுதான்னு பாரு கேதாவன அந்த இதில் கலவையில் இதாக இருந்தது. உடனே இந்த டார்ச் எல்லாம் அடித்து காமிச்சு அவனுக்கு என்னை தெரியுதான்னு தூக்கி காமி, அவனை நல்லா தூக்கி காமி அப்படின்னு சொல்லிட்டு பையனை எல்லாம் காமிச்ச உடனே எல்லாம் இது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவனோட லைஃப்பில் மிராக்கிள்ஸ். வேர்ல்டு பேங்க்கில் கேட்டு போகிறதுக்கு கனவுல கூட நினைக்க முடியாது. அவ்வளோ படிக்கவும் மாட்டான். செப்டம்பர் தான், பிகாம் செப்டம்பர் தான். நான் லயலால தான் படிப்பேன், எனக்கு சீட் கிடைச்சா படிப்பேன், இல்லாட்டி படிக்க மாட்டேன். ஆனால் பெரியவா கிட்ட ரொம்ப அபரிமிதமான குழந்தைகளுக்கும் சும்மா சொல்லக்கூடாது. 3 பேரையும் அப்படியே கூட்டின்னு போய் அவள் அறியாம அவள் வந்து யாரும் பெரியவா சத்தியம்னா போய் சொல்ல மாட்டான். அவ்வளவு பக்தி அத்தனை பேருக்கும். எது எடுத்தாலும் சொல்லுவா, ஏதானும் ஒன்று பண்ணா அம்மா பெரியவா சத்தியம் போட சொல்லு அப்படின்னு சொல்லுவா. பெரியவா சத்தியம் போட்டான்னா அப்போ போட மாட்டான், தப்பு பண்ணினா போட மாட்டான். அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவு அவளுக்கு பக்தி. காத்தால எழுந்த உடனே எல்லாம் பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கூட்டம் நமஸ்காரம் பண்ணுவா. நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பண்ணுவா. காலையில் எந்திரிச்ச உடனே இது பண்ணிட்டு நீங்கள் இந்த இது சொல்ல வந்தீங்க, உங்கள் சன்
பெரியவா தூக்கி காமிச்சா? ஆமாம், தூக்கி காமிச்சிட்டு அந்த இதில் வந்து அன்னைக்கு காலையில் நாங்கள் போயிருந்தோம். படித்தா பச்சை இதில் இதில் தான் படிப்பேன், அது பேர் லயோலாவில் படிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் இது வந்து முதல்ல டான் பாஸ்கோவில் சேரும்போது இது நடந்தது. டான் பாஸ்கோவில் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போனோம். இன்டர்வியூக்கு போனப்போ ஏன்னா இவங்கெல்லாம் இருந்தாங்களா, சிஎஸ்ஓ ஆல்சோ. அவன் வந்து உடனே என்னோட பெரிய சன் வந்து அவனை கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து ரொம்ப பிரின்ஸ்பால்கிட்ட ரொம்ப ரொம்ப ஹி இஸ் வெரி மச் அட்டாச். உடனே அவன் போய் இது பெரியவாட்ட வந்து இது சாரி அங்கே பிரின்ஸ்பல்கிட்ட போய் ஃபாதர் இஸ் மை பிரதர், யூ ப்ளீஸ் கிவ் மீ சீட் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், இந்த சாக்லேட்ஸு எல்லாம் இருந்தது. இப்போ இது வந்து எடுத்து சின்ன சனிட்டு வந்து கொடுத்தாரு. யூ டேக் திஸ் சாக்லேட். ஐ டோன்ட் வாண்ட் சாக்லேட், ஐ வாண்ட் சீட் ஒன்லி. அது எப்படி அந்த வயசுல அந்த இதுக்கு அந்த குழந்தைக்கு யாரும் ஒன்றும் சொல்லி தரல, எப்படி அந்த இதுல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. டான் பாஸ்கோவில் படித்ததுனால வேற எல்லாத்துலேயும் ஸ்டூடியஸாக வெளியில எல்லாம் நல்லா இது பண்ணலாம். படிப்பில் அவன் ரொம்ப கம்மி தான், அவ்வளோ விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி, படிக்கல. அவ்வளவு பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி, அவனுக்கு வந்து குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி சொல்லணும் மற்றவாழெல்லாம் விட. அந்த மாதிரி சார் வேர்ல்டு பேங்க்ல அப்ளிகேஷனே போடல. ஏதாவது சொன்னா அவ சொல்லுவா, பெரியவா காப்பாத்துவா. ஆமா பெரியவா இருக்கா, எல்லாம் பெரியவா will do everything. வேர்ல்டு பேங்க்ல அப்ளிகேஷனே போடல. ஆக்சுவலி he took his wife for interview at அந்த இதில் பார்க் ஷெரட்டன் கூட்டியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ பிரசிடென்ட் வந்து he has come out, ஏதோ ஒரு பாத்ரூமுக்கோ போகிறதுக்கோ எதுக்கும் வந்தவர். he saw my son. இவனை பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு ஏதோ அவன் கேட்டார், நீ எங்கே இங்கே இருக்கிற அப்படின்னு ஏதோ கேட்டுட்டு why don't you apply அப்படின்னு. இல்லை மைனி சார், யூ கம் அண்ட் இல்லை இன்டர்வியூக்குள்ள உடனே கூப்பிட்டுட்டா. இன்டர்வியூக்கு போன உடனே ஹி காட் செலக்டட். இப்போ இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா அவள் வேர்ல்ட் பேங்க் வாஷிங்டன்லேருந்து இன்டர்வியூ பண்ணுவாள் டாச் பர்மண்டலில். அதில் செலக்டடுன்னா யூ வில் பி செலக்டட் அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்த நாள் வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னு. அதுக்குள்ளே இவன் மிஸ்ஸஸும் போனதுனால இவனுக்கு வந்து அவளுக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு தோணிடுது. ஆனால் கூட அப்புறம் அவளே இருந்தது, சரி பரவாயில்ல நீ வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண, அப்புறம் கிடைக்கிறதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண உடனே காட் த ஜாப். பட் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்கம்மா, உனக்கு கொடுக்கட்டுமா உன் ஒய்ஃபுக்கு கொடுக்கட்டுமா, யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், போத் வெரி நைஸ்லி. ஆனால் நீ வந்து உனக்கு ரொம்ப அவள் ஆக்சுவலாக பிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம், ஆனால் அவளை விட வந்து உனக்கு தான் நிறைய திறமை எல்லாம் இருக்கு, உன்னதான் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வாஷிங்டன் சேர்மனுக்கு அப்படின்னு சொன்னான். நல்லா இருப்பாங்க நிறைய அப்படின்னு சொன்னா உடனே பெரியவா அவன் வந்து இட் இஸ் ஒன்லி பியூர்லி பெரியவா. வெறும் கிராஜுவேஷன் தான் பண்ணார். வெறும் கிராஜுவேஷன் அதுவும் சொல்றேன் செப்டம்பர் ஆனா அவனுக்கு கொடுத்தனமான பக்தி பெரியவா. விசா ஆபீஸுக்கு அத்தனை கூட்டம் இருக்கு, இது இருக்கு, விசா ஆபீஸுக்கு கூட போல. விசா எல்லாம் கிடைச்சது அவளுக்கு வந்து அந்த கவர்ல எழுதி அவ அங்க இருந்து கொடுத்துட்டா வாஷிங்டன்ல இருந்து. அந்த கவரை இங்க போய் போஸ்ட் பண்ணா போருமா, அதுக்கு கூட போய் நிக்கல. பெரிய பையனாலும் போய் நின்னா அவன் அதுக்கு கூட நிக்கல, அப்படியே கிடைச்சா. அதுவும் G4 விசா இல்ல, G4 இல்ல, அது இதுதான் வேலைக்கு போற விசா. அதான் G4 இல்ல. இது பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைச்சது? பாதுகாப்பு கிடைச்சதுன்னு என்ன பாதுகா தரிசனம் பண்ணேன். பாதுகா வந்து அதுவும் ஒரு தாடி ஐயங்கார்னு அவர் பேர் என்ன, அவரும் ரொம்ப பெரியவா கிட்ட பக்தி. அவர் வந்து சம்சாரத்துல இருந்து சன்னியாசம் வாங்கிட்டார், பெரியவா கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் வந்து பாவம் வாத்துல இருக்க மாட்டாரு. அவர் மோஸ்ட்லி வந்து இவர் ரொம்ப பிடிக்கும். அதனால இவர் பேங்க்ல வந்து இவரோட அந்த இடத்துல சின்ன ஒரு ஹவுஸ் இது மாதிரி அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தது. அவுட் ஹவுஸ் இல்லை, பேங்க்லேயே ஒரு ரூம், அந்த சைடு வழியாக ஒரு என்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே அவர் வந்து அங்கே தங்கிக்கிட்டு வாங்கியிருக்காரு. சரி பரவாயில்ல, இவருக்கு தான் பெரியவான்னு யார் என்ன சொன்னாலும் சரின்னு விடுவார். பெரியவா பேர் சொன்னால் அவளுக்கு அந்த மாதிரி பழகி அவரை சரி பரவாயில்ல அங்கே தங்கிக்க சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப
ரொம்ப இவர் மேலே ரொம்ப அபிமானம் அவருக்கும். அவரும் மோஸ்ட்லி போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வருவார். வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அப்படி ரொம்ப எங்காத்துக்கு எப்பாவது வருவார். வந்து இங்கே எல்லாரையும் இது பண்ணிட்டு போவார். அவர் வந்து இதாகும்போது அவர் ட்ரிப்ளிகேனில் நிறைய ஒரு 15 கிரவுண்ட் பக்கம் இருந்தது. அதில் வந்து இவருக்கு கொஞ்சம் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து அந்த பாதுகையும் இவருக்கு கொடுக்கணும். அந்த அந்த ட்ரிப்ளிகேனில் அதை வந்து இந்த ஸ்லம்மெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு அதை காலி பண்ணுறதுக்கு இவர் உதவி பண்ணணும். உதவி பண்ணிட்டு இவருக்கு அதுக்கு இதுவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாதுகையும் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அந்த மாமி அவெல்லாம் வந்து எங்களை ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் வந்து பாதுகை எடுத்துன்னு போகணும். அதில் பெரியவா பாதுகை மட்டும் போகணும். அது அது வந்து பாதுகை பெரியவா வந்து அதை போட்டு யூஸ் பண்ண பாதுகை. அதனால கொஞ்சம் எல்லாம் தேஞ்சிருக்கு. அப்போ குமரேசன்ட்டையும் இது சொன்னார். நீங்கள் சொன்னீங்கன்னா செட்டியார் வந்து என் பேரை சொன்னால் அவர் இடுப்பில் கட்டியிருக்க வேஷ்டியை அவுத்து குடிச்சிட்டு வந்துடுவார் அப்படின்னு பெரியவாளே சொன்னாரா? இதே வார்த்தை. அதே மாதிரி பெரிய சனுக்கு ஒரு அவனுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அவனுக்கு எப்படி அட்மிஷன் கிடைச்சது, அது வந்து இட் இஸ் வெரி பிக் மிராக்கிள். அவனுக்கு எப்படி அட்மிஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கிடைச்சது அது பெரியவா வந்து அப்போ வந்து நான் வந்து ரொம்ப பெரியவாகிட்ட ரொம்ப அட்டாச்சு. அதனால நான் வந்து ஒன்றுமே அவ்வளோ ஈடுபாடு இல்லை. இவங்க வந்து என்ன இப்படியே போயிட்டு இருக்கீங்களே, நம்ம இவனுக்கு அட்மிஷன் கிடைக்கணும். அவன் வந்து மெடிக்கலில் தான் போகணும்னு ரொம்ப ஒரே பிடிவாதமாக இருந்தான். நான் மெடிக்கல் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நாள் காலையில் தேர்ஸ்டே மார்னிங் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது இவர் மேட்டூர் ராஜகோபால் கேட்டார், நீ எப்போ பார்த்தாலும் நீ இங்கேயே இருக்கிய, காலையிலையும் இங்கே இருக்க, சாயந்தரமும் இங்கே இருக்கிற, குழந்தைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க, அவனுக்கு என்ன பண்ண, நீ காலேஜ் அட்மிஷனுக்கு என்ன பண்ண, ஏதாச்சும் செஞ்சுருக்கியா? நான் ஒன்றும் இது பண்ணலை. அப்போ வந்து அவர் சொன்னார், என்ன இது பண்ணியிருக்க, அதுக்குள்ளே இவங்க ஏதோ இது பண்ணியிருக்காங்க. உடனே அவர் பண்ணார். என்ன சொன்னார், இந்த மாதிரி அவர் பிரதர் நாராயணன் வந்து செட்டிநாட் சிமெண்ட்டில் இஸ் ஒன் ஆஃப் த ஈடியாக இருந்தார். அவர் நான் சொல்கிறேன், நீ போய் அவரை பார்த்துட்டு இது பண்ண அப்படின்னு. சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போல்லாம் 6 lakhs 7 lakhs மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. எங்களால் முடியல. நான் வந்து இவரோட சண்டை போட்டு திட்டிட்டு இருந்தேன். எப்படியும் யாருக்கோலாம் எல்லாம் பண்ணேன், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மெடிக்கல் சீட் வாங்க முடியலன்னு. சரி, கடைசியில் பரவாயில்ல, அவன் வந்து அம்மா வேண்டாம் விட்டுருங்க, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு. அவனோட ட்ரீம்ல வந்து பெரியவா வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவனை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னான். காத்தால் நிறைய ஃபுல்லா கையில கொண்டு வந்து குங்குமத்தை கொடுத்து பெரியவா சொல்லிட்டா, அம்மா அதனால நீங்க இனிமே மெடிக்கலுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மல்லிகைப்பூ எடுத்து மல்லிகைப்பூ சிரசலை எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு குங்குமத்தை எடுத்து நிறைய இது பண்ணி உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது கையில் நிறைய குங்குமத்தை அள்ளி கையில் போட்டுட்டு அவர் சொன்னாராம், நீ காலையில் என்னை வந்து தரிசனம் பண்ண. அவன் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சான். எழுந்திரிச்ச உடனே ஒன்றுமே சொல்லலை, நேராக பெரியவாகிட்ட போனான். யூ வில் நாட் பிலீவ், ட்ரீமில் பெரியவாவை எப்படி பார்த்தாலும் அதே இது ரிப்ளிக்காக. அண்ட் திஸ் தட் ஆல்சோ ஹேப்பன். அவர் அந்த புஷ்பமெல்லாம் கொடுத்து குங்குமம் கொடுத்து எல்லாம் படிச்சுட்டு, நீ வந்து மெடிக்கல் காலேஜ் உனக்கு வேண்டாம், இன்ஜினியரிங் காலேஜ் படி, இன்ஜினியரிங்கில் சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த உடனே சரி, உடனே அப்போ தான் இவர் வந்து நாங்கள் இவரை பார்த்தோம், நாராயணன். இல்லை, அதில் ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை இன்ஜினியரிங்கில் அண்ணாமலை அதில் கரெக்டாக அப்ளிகேஷன் வந்து முதல் நாளோட ஓவர் அப்ளிகேஷன் கிடைக்காது. அப்போது நான் வந்து அவனை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கேன், நீ இப்போ முதலே இன்ஜினியரிங் வாங்க தான் கேட்கல, மெடிக்கல் வேணும்னு
இப்போ அதுவும் போய் இதுவும் போய் எல்லாம் உனக்காக போகிறது. இப்போ இதில் ட்ரீம் எல்லாம் நினச்சின்னு இதெல்லாம் பண்ணாது. எப்படியாவது உனக்கு மெடிக்கலில் சீட்டு எடுக்க போகிறேன் முன்னாடி கொடுத்து எடுத்து நீங்கள் சேர்த்துங்க அவங்க மெடிக்கலில் அப்படின்னு இவர்கிட்ட சீட்டு போட்டதில் தள்ளி எடுக்க பரவாயில்ல அப்படின்னு இவரை கம்பல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயம் பார்த்து இவன் வந்து இல்லை, இவன் ஒரே பிடிவாதமா இல்லை இன்ஜினியரிங் தான் படிப்பான். சாய் சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, அவன் வந்து அண்ணாமலை இன்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருந்தான் அவன் பேரில். அதை வந்து அவன் என்ன பண்ணான், அவன் மெடிக்கல் போகணுங்கிறதுனால அவன் ஃபில்அப் பண்ணல. அவன் வந்து என்கிட்ட இருக்கு, நீ வேணா அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் அதில் டிடியும் அன்னைக்கு முதல் நாளத்தில் எடுக்கணும். முதல் நாள் டிடி எப்படி எடுக்கணும், நீ தான் சிண்டிகேட் பேங்க்ல இருக்க, நீ வாங்குன்னு சொன்னான். நான் எங்கள் சிண்டிகேட் பேங்க்லலாம் நான் பெரிய பொசிஷன்லாம் இல்லை, அடிப்பா என்ன அப்படி முதல் நாள் டிரான்சாக்ஷன் போட்டு கொடுத்தா நாளைக்கு வம்பா எல்லாம் இல்லையா, அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டுருவா, அதனால மாட்டேன், அதெல்லாம் முடியாது. எல்லாரும் இப்படியெல்லாம் எல்லாம் குழப்பமாக வருது, பெரியவா என்ன இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு அப்படி சொன்னேன். ஏஜிஎம் பெத்தாஜின்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க்லேருந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து இவர் பார்க்க வந்தார். பார்க்க வந்தோடனே நான் இவரோட சண்டை போட்டுருக்கேன். என்னம்மா என்ன காலகத்தால் ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சொன்னார். இவர் சொன்னோடனே இவ்வளவுதானே, நேற்று டேட் போட்டு உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் வேணும் அவ்வளவுதானே சொல்லிட்டு தாம்பரம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணாரு. ஒரு தாம்பரம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணாரு. நான் வந்து என்ன பெரியவா இப்படி எல்லாம் பண்றா, கடைசியில் இப்போ போய் இன்ஜினியரிங் படி அது படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பெரியவாவையும் திட்டி எல்லாம் பண்றேன். அவர் வந்தார். வந்துட்டு அவர் தாம்பரம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி உடனே டிடி இந்த பையன் வருவான் என்கிட்ட கொடுத்துருங்க, நேற்று டேட் போட்டு வந்து அடுத்த நாள் தான் க்ளோஸ் வேற ஒருத்தர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி கொடுத்துரு, பணம் வாங்காத இங்க வந்து என்கிட்ட வாங்க, அப்புறம் நான் பணம் தரேன் உனக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். பையனை போய் வாங்கிக்க சொன்னார். வாங்கிட்டா ஏன்னா அது நேற்றே லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால நாராயணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். சொன்னோடனே போய் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். பாவம் அவனே அவனே போனோம் அன்னைக்கு. என்ஏஎம் ராமசாமிக்கு ஃபோன் பண்ணார். என்ஏஎம் ராமசாமிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பணம் கொடுக்குறதுக்கு 65,000 அந்த 1.5 lakhs எல்லாத்தையும் வாங்குறாங்க. அப்போ இவர் வந்து நாராயணன் வந்து எம்ஏஎம் ராமசாமி, அப்புறம் வந்து இவன் சபாரத்தனமாக இருந்தார். அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பெரியவாருக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப அப்படி ஏதாச்சும் நம்ம இது பண்ணோம், அவர்னால கொஞ்சம் ரொம்ப சீன திசையில் இருக்கார், அவருக்கு இவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சபாரத்னம் வந்து சரி 1 lakh வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவருக்கு ஸ்பெஷல் கேஸ் கொடு அப்படின்னு. அப்புறம் இவர் மறுபடியும் என்ஏஎம் ஃபோன் பண்ணார். என்ஏஎம் ஃபோன் பண்ணோடனே அவர் என்ன பண்ணார், சரி 75,000 வாங்கிக்கோ அப்படின்ட்டு இது பண்ணார். அப்புறமே மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்து அவர்கிட்ட 65 வாங்கினா போதும் அப்படின்னாங்க. சரி, ஆனா நிஜமாவே அந்த 65,000 அதுவே எங்களுக்கு கஷ்டம். அதுவே இல்ல எப்படி மேனேஜ் பண்ண அப்படின்னு இருக்க சொல்ல பெரியவா கரெக்டா ஒரு பிசினஸ் இவருக்கு அன்னைக்கு கரெக்டா வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, கமிஷன் வந்து கரெக்டா 65,000, ₹1 ஜாஸ்தி இல்லை ₹1 கம்மி இல்லை. அதான் பெரியவா வந்து எப்படின்னா இந்த விளிம்புல தான் நிற்க வைப்பார், கீழே விழ சொல்ல கொஞ்சம் இப்படி இழுத்து அப்புறம் திருப்பி விழக்கூடாதுன்னு அப்படியே தான் இவரை பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதான் சொல்லுவேன், எப்பவும் பெரியவா அப்படிதானே பண்றாரு, கொஞ்சம் நல்லா தான் எங்களை ஆலிங்கனம் பண்ணி கொஞ்சம் நடுவில் கூட நிறுத்தப்படாதா அப்படின்னு நான் மனசார வேண்டிட்டு அழுவேன். சிங்கப்பூர்ல இருந்து சுந்தரம் செட்டியார்கிட்ட என்னோடது அவரோட பிஸ்னஸ் எல்லாம் நான் இங்கே அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி அவர்கிட்ட டெபாசிட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவரை கூப்பிட்டார் காலையில் கால். இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு நடக்குதுங்க. அவர் என்ன நாராயணன் என்ன சொல்லிட்டாரு, நாளைக்கு 10 மணிக்குள்ள 11 மணிக்குள்ள வந்து பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு. எங்க பாக்கெட்ல 10 ரூபா கிடையாது. உண்மையா சொன்னா அந்த மாதிரி கேள்வி. ஏன்னா நாங்க ஒரு பெரிய அடிபட்டு அந்த இதுல இருந்து தத்தளிச்சுட்டு இருக்கோம். நான் அந்த விஷயத்துக்கு அப்புறமா வரேன். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி லட்சுமி நாராயணன்ல எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா? ரைட். அதுதான் அந்த இதுல தத்தளிச்சுட்டு இருக்கோம். இவர் நாராயணன் சொல்லி காலையில் 6 மணிக்கு அவர் சுந்தரம் செட்டியார் சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு, இன்றைக்கி உங்கள் ப்ரோக்ராம் என்னென்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி பையனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, நீ போய் இந்தியன் பேங்க் ஏஜிஎம் பாரு. ஏஜிஎம் வந்து அவர் வந்து ஒரு 7.5 lakhs கொடுப்பாரு.
அந்த 7.5 lakhs வாங்கி எனக்கு வந்து காரைக்குடிக்கு என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, நான் வந்து அதுக்கு முதல்ல அவன் என்னமோ பையனுக்கு சொன்னேன் என்னான்னு அவரே கேட்டார். நான் ஒன்றுமே கேட்கல, ஒரு வார்த்தை இது எப்பவுமே அந்த என்னமோ அந்த புத்தியை கொடுத்துருக்குறாரு. அவர் கேட்டார், திடீர்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பையனுக்கு இன்றைக்கி கட்டணும், பையனுக்கு கட்டலைன்னா இன்றைக்கி அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இவ்வளோ தானே, நீ வந்து அதில் 1.5 lakhs எடுத்துக்கிட்டு 6 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு, அப்புறமா வந்து பையனுக்கு இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நீ ஒரு 6 மாதமோ ஒரு 1 year கழிச்சு எனக்கு கூட ஏன் இதுக்கு போய் இது பண்ணுற. இன்றைக்கி ஒன்று முதல்ல வந்து பணத்தை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு 65,000 கொடுத்துட்டு அப்புறம் என்னோட டிரான்சாக்ஷனும் பண்ண. இது அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், சரி கொண்டு போய் இது கொடுத்தோம், கொடுத்து அட்மிஷன். அதில் வந்து இவர் வந்து அவனுக்கு வந்து சொன்னது கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்ட்டு. கெமிக்கல் இன்ஜினியரிங் தவிர நான் வேறு படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதுக்கு தான் கொடுத்தா சீட்டு கொடுக்க சொல்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் போட்டு கொடுத்தா. அவன் போய் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து காலேஜில் போய் சேர்ந்து பெரியவா கிட்ட போய் நான் ஸ்டார்ட் பண்ணி பெரியவா கிட்ட சொல்லி எல்லாம் வந்து பெரியவா நல்லா ஆசீர்வாதம் பண்ணான். அவனை சூப்பராக ஆசீர்வாதம் பண்ணான். இன்னைக்கு அவன் இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்னா நிஜமாவே அதுதான். டாக்டர் படிச்சிருந்தா கூட இவ்வளோ சம்பாதிக்க மாட்டான், இவ்வளோ இருக்க மாட்டான், இவ்வளோ நல்லா இருக்கான். இன்னைக்கு அவன் பெரியவா வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணா இருக்கு. அப்புறம் அவன் போய் ஜாயின் பண்ணான். போய் ஜாயின் பண்ணோடனே என்ன பண்ணிவிட்டா, இந்த அந்த கம்மி கொடுத்தவா அந்த மாதிரி போல இருக்கு ஏதோ பிரிச்சுக்கிட்டா. பிரித்ததில் இவனை கொண்டு போய் இதில் சிவில் இன்ஜினியரிங்கில் போட்டான். அவன் உடனே அங்கேருந்து ஒரு டெலிகிராம், சிவில் இன்ஜினியரிங் நான் படிக்க மாட்டேன், திருப்பி வந்துடுறேன். எனக்கு ஐயோ 65 அதுவே கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கோம். என் பாட்டுக்கு போயிட்டான், நின்றுட்டான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவசரமாக இவருக்கு பெரியவா கிட்ட போனோம்னாரு. அதெல்லாம் கிடையாது, முதல்ல அங்கே போகலாம், பெரியவா பார்த்துப்பா, நீ இது பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி போயிட்டேன். இவர் வந்து கரெக்டாக அன்றைக்கி பேங்க்கில் வந்து இவங்க எல்லாம் ஏதோ மீட்டிங் சபாட இங்கே வந்து அண்ணாமலை இதில் மீட்டிங். இவர் பெரியவா நம்பி பெரியவா கிட்ட விட்டுட்டு இருந்துட்டார். பெரியவா கிட்ட போயிட்டு இவர் வந்துட்டார். ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து இவர் பக்கத்தில் அந்த சபா ரத்னம் உட்காந்துருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இவர் நாராயணன். இப்போ நாராயணன் வந்து இவரை வந்து அவருக்கு சபா ரத்னத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. பேங்க்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ இவர் உடனே வந்து இந்த மாதிரி என்னோட பையனுக்கு இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் போட்டு கேள்வி இந்த மாதிரி ஒன்றுமே நகராமல் இங்கேருந்து முடிச்சிட்டாரு. பதறி ஓடி போய் யாரை பார்க்கறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அதுக்குள்ளே இங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், நாளைக்கு கத்தால் நீ போய் நேராக கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பரவிட்டு வந்துருக்கோம். எல்லாம் பெரிய அனுகிறோம். நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய அடுத்தது. அது இது முடிஞ்ச உடனே இதுக்கு பிட்ஸ்பர்கில் மார்கன் டவுனில் எம்எஸ் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணால் எல்லாம் கிடைக்கிது. அப்போ வந்து எல்லாம் விசா ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வந்து விசா ரிஜெக்ட் ஆகுதுங்கிறா. ப்ளஸ் வந்து இவன் சோர்ஸ் வந்து ஒன்றுமே சரியா இல்லை. யாரும் கொடுக்குறேன்னு சொன்னவா கொடுக்கல, இந்த மாதிரி யாருக்கு வெளியாள் 3rd person கொடுத்தாலாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. அந்த விசா பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ பெரியவா கிட்ட, அம்மா பெரியவா என்னை அனுப்புவா, நீ பேசாமல் இது உனக்கு தெரியாது. நான் வந்து அப்போ லோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருந்தேன். கரெக்டாக சிண்டிகேட் பேங்க்கில் எஜுகேஷனல் லோன்னு 10 lakhs சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்தது. ப்ராப்பர்ட்டி மேலே 2nd mortgage போட்டு, அப்போ எனக்கு இந்த வீடு இருக்குது, இப்போ இந்த வீடு மேலே 2nd mortgage போட்டு அப்போ தான் கரெக்டாக சர்க்குலர் வந்து அது ஏஜிஎம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ நான் போய் ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே எங்கள் மேனேஜர் எனக்கு ரொம்ப இஸ் வெரி நைஸ் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரும் எனக்கு ஏதாவது நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி ஹெல்ப். அப்போ அவர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க மேடம், நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு, இன்னும் வீடு தானே கொடுக்க போகிறோம், அப்புறம் என்ன நம்ம 10 லட்சம் குழந்தைக்கு கொடுத்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். லோன் அப்ளை பண்ணால் அந்த ஏஜிஎம் தரமாட்டேங்கிறாரு. அப்புறம் அவன் பையன் பாட்டுக்கு போயிடுவான், துண்டை போட்டு நீ நடுத்தரும் இப்போ ஒரு வீடு தான் இருக்கு உனக்கு, வேற ஒன்றும் கிடையாது, நீ வேற ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏஜிஎம் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னார்.
அதெல்லாம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு பையனுக்கு தானே படிக்க வைக்கிறேன், பரவாயில்ல எனக்கு வேணும், தரமாட்டோம், கொடுக்க முடியாது டிலே பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் யூனியனுக்கு போனேன். யூனியனில் போய் ஏன்னா எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குது, செகண்ட் மார்கேஜ் பேங்க்கில் தான் இருக்குது, இந்த லோனும் பேங்க்கில் தான் இருக்குது, கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மார்க்ஸ் அது இதெல்லாம் சப்மிட் பண்ணி திருப்பி அப்ளை பண்ணி அங்கே யூனியன் மூலமாக போனேன். யூனியனில் எல்லாரும் போய் ஏஜிஎம்மை கேரோ பண்ணி புத்தகம் அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஜிஎம்க்கு ஃபோன் பண்ணாங்க. அதான் எல்லாம் பண்ணி அவள் லோன் சேங்ஷன் ஆகிடுது, 10 lakhs லோன் சேங்ஷன் ஆகிடுது. ரிலீஸ் பண்ண மாட்டேங்க. அப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம், 10 lakhs அந்த லெட்டர் எடுத்துன்னு போனோம். இல்லை 10 lakhs அந்த லெட்டர் எடுத்துன்னு அவன் விசா ஆஃபீஸ் போகணும், விசா கிடைக்கிறதுக்கு. ஏன்னா சோர்ஸ் காமிக்கணும், அதுக்காக எல்லாரும் சொன்னால் அந்த சோர்ஸ் காமிச்சா தான் கொடுப்பா அப்படின்னா கரெக்டாக அவன் அந்த அன்னைக்கு முதல் நாள் தான் அது வரைக்கும் அது தகராறுலேயே இருந்தது. கரெக்டாக அந்த விசா அவன் 10th அன்னைக்கு விசா புக் பண்ணியிருந்தான். 9th பெரியவா கிட்ட போயிட்டு நான் அம்மா வந்துடுறேன், 9th லெட்டர் ரெடியாக வைங்கன்னு. 9th அப்படி இப்படியும் கடைசியில் 9th வந்து எங்கள் மேனேஜர் பாவம் அவரோட பிரதர் இறந்து போயிட்டார். அவர் போயிட்டார் சிஎம் லெட்டர், ஆனால் லெட்டர் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு மேனேஜர் கிட்ட. அப்புறம் அந்த மேனேஜர் லெட்டர் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். 9th கொடுத்து அவன்கிட்ட லெட்டர் அவன் பெரியவா கிட்ட போயிட்டு வந்து லெட்டர் வாங்கிட்டாச்சு. அவன் திருப்பி வரும்போதே பார்த்தா விசா பயங்கர கூட்டம். ஒரே ஒரு நாள் தான் விசா கொடுப்பாங்க, ஒன்லி ஒன் டே. ஒன்லி ஒன் டே இல்லை, ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ் விசா வந்து ஒரு நாள் தான் ஃபிக்ஸ் பண்ணி. அந்த கூட்டம் தாங்க முடியாது, முதல் நாளே போய் எல்லாரும் நின்றுப்பான் அந்த மாதிரி. காஞ்சிபுரம் போயிட்டு அவன் அப்படியே வந்து கியூல நின்றுட்டான். அவன் பார்த்துருக்கான் கியூவை, 100வது ஆள் 101வது 100வது ஆளோ அங்கே நின்றுட்டான் கியூல. நின்றுட்டு பெரியவா கிட்ட இருந்து வந்திருக்கான். பெரியவா நல்லா அனுகிரகம் பண்ணியிருக்கான், அம்மா நீ சும்மா கடந்து போலம்பாத, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. ஹி வாஸ் சோ பாசிட்டிவ். எனக்கு வந்து அவ்வளவு ரொம்ப பயம் எனக்கு. அப்புறம் அந்த லெட்டர் யார் மூலமோ சொல்லி அனுப்பிச்சு இவர் ஆஃபீஸ்ல சொல்லி, அம்மா நான் கியூல நின்றுட்டு இருக்கேன், வந்திருக்கேன், கியூல நின்றுட்டு இருக்கேன், என்ன ரிலீஸ் ஸ்கூல்ல இருந்து வந்துதானே அவன் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனோம். வந்து வீட்டில் தான் எல்லா பேப்பர்ஸும் இருக்கு, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், அந்த சாங்ஷன் லெட்டர் எடுத்துன்னு போனோம். அதனால் நான் அதுக்கு வரைக்கும் க்யூவில் எனக்கு சப்ஸ்டியூட்டாக யாராவது நிற்க வைக்கணும். இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப இவர் ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தோம் நாங்கள் ஆஃபீஸ்க்கு. அந்த ஆட்டோ டிரைவர் எங்கள் வீட்லேயே ஆட்டோ நிறுத்துவார். அந்த ஆட்டோ டிரைவரை வந்து அவரை போய் நிற்க சொல்லி இவன் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் ஹோல் நைட் அன்னைக்கு மழை போட்டு பாவம். அந்த ஆட்டோ டிரைவர்லாம் ரொம்ப நல்லவா, எல்லாம் அந்த க்யூவை விடாமல் நின்று கரெக்டா போனா இவன் சொல்றான் முதல்ல போற 10 பேர்லாம் நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அந்த வாய்ஸ் கேட்க சொல்ல பயமா இருந்துதான் ரொம்ப. இவனுக்கு பெரியவா 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 பெரியவான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், வேற ஒண்ணுமே நினைக்கல. பெரியவா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணுமே கேட்கலையா அவரு இவனை. why do you want to take a loan அப்படின்னு கேட்டாங்க. அந்த இவனோட டர்ன் வரும்போது the lady who was supposed to interview, she has gone to bathroom. இல்ல அந்த கவுண்டருக்கு போனோம், 3-4 கவுண்டர் இல்லையா எப்பவுமே வேற கவுண்டருக்கு மாத்தி விட்டாங்க. இவன் அடுத்து நெக்ஸ்ட் அந்த கவுண்டர்ல அவ இல்லைன்னு உடனே அதுக்கு அடுத்த கவுண்டர் கொடுத்துருக்கா. அந்த அடுத்த கவுண்டர்ல அவ ரொம்ப அரகண்டா எல்லாருக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும். ஐயோ அடுத்து இவன் 4 நாளா எண்ணிட்டு இருக்கான், 4 பேர் இப்படி போறா இல்லையா, அப்ப அடுத்து இந்த 4வதுல நான் இந்த லேடி கிட்ட தான் போறேன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். பெரியவா 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 பெரியவான்னு சொல்லியிருக்கான். அவ கரெக்டா எங்கேயும் போயிட்டா. அதனால இவனுக்கு அடுத்த கவுண்டர்ல போக கிடைச்சிது. போக கிடைச்ச உடனே இவன் வந்து கேட்டானா, ஒன்லி ப்ரிவிலேஜ் பர்சன் தான் படிக்கணுமா, ஈவன் ஐ வாண்ட் டு தோ ஐ வில் கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி பை டேக்கிங் எ லோன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஸோ உடனே அவர் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டார். வந்து சொன்னான் ஆஃபீஸ்க்கு நேரம் வந்தான் சிண்டிகேட் பேங்க்குக்கு. இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கும் சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயம் கேட்டு. எல்லாமே பெரியவானால தான். அவன் சொன்னான், அம்மா அந்த அந்த அவ்வளோ தடவை நான் பெரியவா கூப்பிட்டேன், எவ்வளோ தடவைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறது அப்போ இதெல்லாம் கிடைக்கல, ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கல, எல்லாம் இது பண்ணி இருந்தது கொஞ்சம் இருந்தது. அப்போ அவன் என்ன பண்ணான், நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாலேயே போயிடுறேன்னா போயிட்டு நான் வந்து யூனிவர்சிட்டியில் இது பண்ணாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது இவன் கூட ஃப்ளைட்லேயே நோட் வந்திருக்கிறார். அந்த ப்ரொஃபஸர் தெரியாது. இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இவங்க வந்து இறங்கி வாஷிங்டன் போயிட்டு வாஷிங்டனில் இறங்கும்போது அவர் கேட்டிருக்காரு. அப்போ தான் இந்த மாதிரி எனக்கு மார்கன் டவுனில் அட்மிஷன் கிடைச்சிருக்குது, இதாக இருக்குது. அப்படியா
நீ எதுக்கு இவ்வளோ நாளைக்கு முன்னாலே வந்தேன் வந்து எனக்கு வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நான் வந்து கேட்டு யாராச்சும் பார்த்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியா சரின்ட்டு அவர் நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு வத்த குழம்பு வச்சு சாதம் போட்டாலாம் மாமி மறக்கவே இந்தியன் அவாத்துல வந்து கூட்டிட்டு போய் அப்புறமே அவர் சொன்னாலாம் would you like to work as an assistant research உடனே assistant உனக்கு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறியா அப்புறம் உடனே வந்து $900 போட்டு பெரியவா அனுகிரகம் தான் அப்புறம் டியூஷன் ஃபீ எல்லாமே அப்படியே அந்த பணத்தை லோனை ஒரு பைசா பண்ணாம அப்படியே அந்த டிராஃப்ட் அப்படியே திருப்பி ஆரம்பிச்சா பாருங்க. எங்க ஏஜிஎம்ஏ கூட சொன்னாரு எதுக்கு அந்த டிராஃப்ட் வந்து நீங்க இது பண்ணிக்கோ கேஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா வேணா கட்டிக்கலாம். நான் வேண்டவே வேண்டாம் அந்த ஆசையே வேண்டாம் எங்களுக்கு. ஏன்னா அந்த இது வேண்டாம் இல்ல பையன் பெரிய நீ வந்து டாலர் ஏறும்போது யூ கேன் கிவ் இட் வேண்டவே வேண்டாம். 4 பேருக்கு கிடைக்கிறது இதுக்கு வேண்டாம் ரிட்டர்ன் அப்படியே அந்த டிடி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே லோன் ப்ளஸ் பண்ணி அவர் எம்எஸ் முடிச்சிட்டாரு இல்ல எம்எஸ் முடிச்சு அப்படியே கேம்பஸ் இன்டர்வியூலயே செலக்ட் ஆமா யுஎஸ் செலக்ட் அவர்தான் இப்ப டெல்லியில இருக்கான். ஓகே எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டார். பெரியவா நல்லா வச்சிருக்காரு. ஆனா அவனுக்கும் குரு பக்தினா இப்போ எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொன்னது எல்லாமே எப்படி பெரியவாளுடைய பக்தி கிட்ட நிறைய விஷயங்கள் மிராக்கலா ஃபேமிலியில் நடந்திருக்கு. இது வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஃபிசிக்கலாக இதுமாரி இது அதாவது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் இதேமாரி டேஞ்சிபிளாக உங்களுக்கு தெரியுறது. பெரியவாளுடைய பக்திகிட்ட இருந்தனால டேஞ்சிபிளாக இதெல்லாம் நடந்திருக்குன்னு. இன்டாஞ்சிபிள் அதாவது மன ரீதியாக நம்மளுடைய புத்தி ரீதியாக நம்மளுடைய எண்ணங்கள் ரீதியாக பெரியவாள்கிட்ட போன அப்புறமா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி அதை வந்து உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சுருக்கமாக சொன்னால் முதல்ல வந்து அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது, பணத்தை தேடி நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ வந்து பணத்தை வந்து அது நம்மளை தேடி தேடி வந்து பிடிச்சிக்குது. இது வேண்டாம் அப்படின்னு உதறினாலும் எந்தெந்த ரூபத்துலேயோ வந்து இதாக இதில் வேண்டாம், இதில் ஒட்டிக்கக்கூடாது, இதில் மனசுக்கு இதாக ஈடுபடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினச்சா அது பெரியவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி சிவன் சாரையும் சொல்லியிருக்கிறார். நான் வந்து இங்கே வந்து சென்னையில் உட்காந்துருக்கேன்னா நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீ உனக்கு இருக்கிற கடனெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு இதே வார்த்தை சொன்னேன். என்கிட்ட போகும்போது சொல்லுவார், எனக்கு வந்து அவர் சொல்லுவார், நான் இப்போ இந்த பாதாம் அல்வா வாங்கிட்டு வா, அந்த பட்டர் மில்க் வாங்கிட்டு. அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், சும்மா கொஞ்சோண்டு எடுத்து இது பண்ணிட்டு பாக்கி எல்லாத்துக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. அந்த இது கேசரி கிளறிட்டு வாங்க, கொஞ்சமா கிளறிட்டு வாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி கொஞ்சமா தான் கிளறிட்டு போகணும். சிவன் சாஸ்திரம் இந்த சனிக்கிழமை போய் நமஸ்காரத்தை கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு கடுகை விட சின்னது அதுல இருந்து எடுத்துப்பேன். எடுத்துட்டா அப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போய் அது என்னத்துக்காக சொன்னார் என்னன்னு எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே புரியல. இப்போ இப்படின்னு நினைச்சுப்பேன். அப்புறம் ரெண்டாவது கேள்வி, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய சிக்கலில் மாட்டின்டேல், ரொம்ப பெரிய இடத்துல. எனக்கு அதோட பேக்ரவுண்டு கொஞ்சம் லக்ஷ்மி நாராயணன் மூலியமாக கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெரியவாள்கிட்ட போய் உங்கள் கஷ்டத்தை நேரடியாக பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கேல, பெரியவா என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா? பெரியவா இது போய் சொன்ன உடனே நான் என்னத்தை சொல்கிறது, அப்போ ரொம்ப இதாக இருந்தார், மௌனத்தில் இருந்தார். நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன், இந்த இதிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்றுறது, அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டே முஸ்லீம் கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்.
அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டியே. ஜோஷி அது அவர் சொன்னார். 2 பேத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஜோஷியோட தாத்தாவுக்கு இந்த மாதிரி அவரும் இந்த நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவரும் இந்த மாதிரி மாட்டிட்டாரு, அவரும் இதாகிட்டாரு. நீ போய் இப்படி மாட்டிட்டீங்கன்னு உனக்கு உன்னை எப்படி காப்பாற்றுறது? சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். இப்படி 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 காமிச்சார், கையை காமிச்சா அனுப்பிச்சிட்டார். ஆனால் எனக்கு என்னென்ன விபரீத எண்ணங்கள் என் மனசில் தோணும்போது, அவருக்கு ரொம்ப இதாகும்போது, பிஸ்னஸ் எப்படி நடந்தது, இதிலிருந்து எப்படி தப்பிச்சோங்கிறது அந்த மகானுக்கு தெரியும். ஒவ்வொரு சமயத்தில் ருத்ராட்சம் உருட்டி கொடுப்பாரு, ருத்ராட்சம் கொடுப்பாரு. ஒரு சமயத்தில் ருத்ராட்ச மாலையை எடுத்து கொடுப்பாரு, இல்லாட்டி ஸ்படிக மாலையை கொடுப்பாரு. அப்படியா? ஆமாம். இவங்க போய் அப்போ நாங்கள் பாம்பேக்கும் ஹைதராபாடுக்கும் இவங்ககிட்ட போவோம். நான் போகாத சமயத்தில் சீஸ் மை ரெப்ரசன்டேட்டிவ் ரெகுலராக போயிட்டு வரும். அப்போ இவங்க தினம் போக ஆரம்பித்தாங்க. அப்படியா? எனக்கு அது ஒரு பாக்கியம், அவ்வளோதான். அந்த சமயத்துலன்னு சொல்லணும். நீங்களும் டெய்லி போயிருக்கீங்க? டெய்லி போய் பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே வந்துடும், பேச உடனே ஆஃபீஸ்க்கு. ஆமாம், சில சமயம் சொல்லுவா செட்டியார் வைஃப் வந்திருக்கா தரிசனம் பண்ணிக்கிறான்னு. சில சமயம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா, கூட்டம். எனக்கும் திருப்பி இவங்க வரணும், குழந்தைகள்லாம் பார்க்கணுமே, அதனால நான் போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த காஞ்சிபுரத்தில் கூட்டமாக இருக்கும். அந்த மாமரத்துக்கு அடியில் அந்த அங்கே எல்லாரும் ஏறி நின்று பார்ப்பா. அந்த திட்டு மாதிரி போட்டிருப்போம்ல, திட்டு மாதிரி நின்று நானும் பார்த்துட்டு அவங்க கூட்டமாக நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிரைசிஸ் போதும் பெரியவா கூட இருந்திருக்கேன். நான் அப்படியே அரவணைச்சு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அப்போ தான் நான் என்னை என்ன செஞ்சேன், அப்போ அந்த சமயத்தில் அவருக்கு கொஞ்சம் இதான உடனே ஒரு தடவை என்னை கூப்பிட்டு இந்த ராதாகிருஷ்ணனோட தம்பி அந்த ரவியை கூப்பிட்டு செட்டியாரை போய் நம்பூதிரியை பார்த்துட்டு சொல்லு. நம்பூதிரி என்ன சொல்கிறாரோ, இது விஷ்ணு நம்பூதிரின்ட்டு குருவாயூரில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல. நான் அப்போல்லாம் பெரியவாவை தவிர எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கோயிலுக்கு போகணும் நேரம் பெரியவாட்டு போயிடுவேன். 92 90 ஒரு 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் வரும். குருவாயூர் திருப்பதி கூட எங்கேயுமே கிடையாது. அந்த இன்சிடென்ட் அப்புறம் எல்லாம் காஞ்சிபுரம் தான். கோயிலுக்கு போகணுன்னா பெரியவா பார்த்துட்டு வந்துடுவாங்க. நான் அப்புறம் கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொல்கிறதே இல்லை. என்னோட என்ன இதாக இருந்தாலும் சரி, எனக்கு என் மனசில் இருக்கிறத நான் I will get the answer by talking to somebody else. எனக்கு ரிப்ளை பதிலும் கிடைக்கும், இது ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். அப்புறம் என்னையை பற்றி ஏதாச்சும் இதாக பேசணும்னா ஏகாந்தமாக இருப்பது அந்த ஒரு இது வேறு யாருக்குமே வராது. அந்த இதில் 4 பேர் இருக்கும்போது ஒரு இதாக பண்ண மாட்டேன். அப்புறம் நான் நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருந்தேன். நீ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டியே, இவங்களெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டியே, இதெல்லாம் என்ன செய்யறது? சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படியே. அப்புறம் நம்பூதிரியை பார்த்தீங்களா? நம்பூதிரி பார்த்தேன். நம்பூதிரி அவர் மாதம் மாதம் குருவாயூர் போக சொன்னார். குருவாயூர் போயிட்டு அப்புறம் இந்த காடாம்பரம் போக சொன்னார். அப்புறம் சோத்தானிக்கரை போக சொன்னார். கொடுங்கலூர் போக சொன்னார். திருப்புறையார் போக சொன்னார். அவன் நாங்கள் சமர்வட்டம்ட்டு ஒரு கோயில் இருக்குது, அது ரெகுலர் நான் போவேன். எவ்ரி மந்த் போயிடுவேன். நான் போயிட்டு மனுஷ சக்தியால் முடியாது. கரெக்டாக புக் பண்ணி கரெக்டாக சோம்பல் படாமல் ஓடிடுவாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது பெரியவா தரிசனம் பண்ணிட்டு. நீங்கள் உங்களுடைய இன்சிடெண்ட் ஒன்று சொல்லுங்க. நீங்கள் ட்ரெயினில் ஒரு தடவை ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்த்துக்கும் நடுவில் மாட்டின்டே இல்லையா? அது என்ன, அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்க. அதில் எப்படி பெரியவா அவங்கள காப்பாற்றினா, சிவன் சார் எப்படி காப்பாற்றினார் அவங்கள? எனக்கு இன்னும் அது ஒரு அதிசயம் தான் நினைக்கிறேன். பெரிய எனக்கு விழுந்தது தெரிஞ்சது. அது எப்போ நடந்தது? எந்த வருஷம் இருக்கும்? எந்த அக்கேஷனில்? எதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தீங்க?
என்னோட நெல்லி வந்து யூஎஸ் போனான். அவனை யூஎஸ்க்கு போகிறதுக்காக எங்கள் அக்கா திமேர்லாம் வந்திருந்தா. அக்கா திமேர் அவள் பொண்ணு எல்லாம் வந்து அப்போ அவளை கொண்டு போய் ட்ரெயினில் ஏற்றி விட அவனை ஃப்ளைட்டில் விட்டுட்டு நாங்கள் அடுத்த நாள் அவளுக்கு நீலகிரிஸில் கொண்டு போய் ட்ரெயினில் விட போகிறோம். அப்போல்லாம் அந்த இன்சிடென்ட்டு எனக்கும் இவருக்கும் பயங்கர ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பெரியவா பிரிச்சாக இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப அப்படியே இந்த இன்சிடென்ட்டில் கொஞ்சம் மனசு வருத்தமாக ரொம்ப இப்படி பண்ணிட்டாரே தெரியும். நம்பாதீங்க, வேண்டாம் வேணாம்னு நான் சொன்னேன். எனக்கு என்னமோ அந்த முஸ்லீமை முதல்ல பார்த்த உடனே பிடிக்கல, அந்த சகவாசம் பிடிக்கல, அந்த கூட கூட்டின்னு வந்தவனை பிடிக்கல. எனக்கு ஏதோ மனசில் எனக்கு பட்டுது. அதனால வேண்டாம், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வேணாம், போகாதீங்க, வேண்டாம் வேண்டாம் நான் அடிச்சுனேன், தலைப்படம் அடிச்சுனேன். கேட்காம போய் அப்படி இதான உடனே எனக்கு வந்து அது ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணி கொஞ்சம் பேசியிருக்கேன் நிறையவே. அதுக்காக பெரிய வேலை மன்னிப்பு கேட்டிருக்கேன். அப்போதான் நம்பூதிரி சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஆனால் வேறு விதமாக ஆன்மீகமாக நிறைய போயிட்டோம். அவ்வளோதான் சொல்லணும். நம்பூதிரி வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து உன்னோட ஷேடோவே எதிரியா இருக்கு, அதனால நீ வந்து யார் எது சொன்னாலும் நீ வாயை திறக்காத, நீ வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு உனக்கு வந்து எல்லாரையும் நம்பிடுவார் உடனே. அதனால எனக்கு வந்து இவர்கிட்ட கொஞ்சம் அந்த ஒரே அந்த குரூப் வந்த உடனே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ சம்திங் எதுனாலும் எனக்கு தெரியல. உனக்கு ஒரே ஒரு சக்தி தான் அவனை காப்பாற்றிட்டு இருக்கு, அது வந்து குரு அப்படின்னு சொன்னாரு. ஆமா, குருவாக இது இது இந்த இது வந்து இவருக்கே ராதாகிருஷ்ணன் இவங்க நம்புது. அவங்க தான் முதல்ல கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ராதாகிருஷ்ணன் அப்புறம் இந்த இவர் வைத்தியலிங்கம் இந்த ஜிஎம் ரயில்வேஸு அப்புறம் இன்னொருத்தர் யாரோ வந்தாங்க, இந்த பாம்பே கிருஷ்ணன், இவங்க எல்லாம் வந்து இது பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு உங்களுக்கு தெரியுமே, நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும்போது ஹவு தே வில் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டேன், நானும் இது பண்ணேன். என்னை வந்து அந்த எப்படி அந்த கருவேப்பிலை உரி போட்டுட்டு அந்த இது மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஒன்றும் அவங்க எதுவும் எதிர்பார்க்கறதில்லை. ஏதோ பெரியவா சொன்னார், ரவி சொன்னானேன்னு கூட போயிட்டு நம்ம இது பண்ணோம். இவங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நான் வந்து ஐ வில் நெவர் இன்டர்ஃபியர் ஆல்சோ. என்கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் வந்து நான் அடுத்தவங்க இதில் போகவே மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்புறம் கடைசியில் என்னை கூப்பிட்டாங்க. இவங்க எல்லாம் பார்த்து அப்புறம் கூப்பிட்ட உடனே அந்த பிரசனம் வச்சு பார்த்தாங்க. பிரசனம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் அவர் நம்பூதிரி வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டார். இதாட்டு ராதாகிருஷ்ணன் வந்து கேட்டான், எந்த இந்த ஈயாளுக்கு இங்கே வரணும்? அப்போதான் நம்பூதிரி சொன்னார், இயாளை வந்து சாதாரண நினைக்காத, இயாளுக்கு குரு கனெக்ஷன் இருக்கு. அவரும் வைத்தியலிங்கமும் அப்போதான் they started to give little respect அந்த இதுக்கு. அப்புறம் நான் அவங்ககிட்ட வந்து எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு டிக்கெட் நானே அது ஈவன் அவ்வளோ சின்ன திசையிலையும் யார்கிட்டையும் ஒரு கொஞ்சம் காஃபி சாப்பிட்டதில்லை. நான் தான் வாங்கி கொடுப்பேன் இல்லையா, இது யார் கூட்டியும் நான் காரில் போகும்போது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவேன். நான் ஒன்றும் மற்றவங்க கூட போகவும் மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கம்மா. ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் கிளம்ப போகிறது அக்காவுக்கு இது பண்ணோன்னே அந்த இடத்துல இப்படி ஒரு வி மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கரெக்டாக காலை வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கும் அந்த இடத்துல அப்படியே விழுந்தேன் பாருங்க. விழுந்தேன், ஆனால் எனக்கு வந்து யாரும் பிடிச்ச மாதிரி இருந்தது. விழுந்தீங்கன்னா நீங்க ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் உள்ளுக்குள்ள விழுந்தீங்க. உள்ள விழுந்து அந்த கட்டை இருக்கும்ல, அந்த கட்டை சிக்னல் வேற போட்டோம், தலையில பட்டு எனக்கு ரத்தம் வந்தது. அந்த இந்த கீழே இருக்கிற கட்டை, தண்டவாளத்துக்கு கீழே இருக்கிற கட்டை, ஸ்லீப்பர் கட்டை. ஆனா நான் எப்படி எழுந்தேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிபி எல்லாம் எக்கச்சக்கமா உண்டு. ஆனா நான் அங்க வந்து உடனே எழுந்துட்டேன். எழுந்த உடனே அவ அங்க சிக்னல் போட்டுட்டா. எல்லாரும் கத்திட்டு சிக்னல் போட்டா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஓடுறா எல்லாம் பண்றா. எனக்கு ஆனா இன்னும் ஒண்ணுமே புரியவே இல்லை.
அப்போ ஒன்று புரியல, எல்லாரும் என்னை வந்து தூக்குறாங்க. ஹெவி. ஆமாம், 2 பேர் சேர்ந்து என்னை உள்ள இருந்து இழுத்தா. அந்த இது ரொம்ப ஆழமாக இருந்தது ஆக்சுவலாக. அதில் இழுத்துட்டா, வண்டி போகலை. அதுக்குள்ளே வண்டி நிறுத்திவிட்டா. எல்லாரும் இறங்கி அப்புறம் தான் கீழே வந்தோடனே பார்த்தோன்னே ஐயோ ரத்தம் அப்படியே ஒழுகி இங்கே வருது. வந்தோடனே ரத்தம் ஒழுகி வருதுன்னொடனே யாரோ ஐஸ் கட்டி கொண்டு வந்தா. கொண்டு இங்கே வச்சுட்டு கட்டினா எங்கள் அக்காலாம் ஆடுறா. ட்ரெயின் புறப்படுறதுக்கு ஆகிட்டுன்னு எல்லாரும் ஏறி போயிட்டா. நானே இவர் என் பொண்ணு மட்டும்தான். அப்போ வந்து அந்த காணி இன்சிடென்ட்டில் நான் இவரோட கோவமாக தான் இருக்கேன். சரியாலாம் இவரும் சரியா ரொம்ப வருத்தமாக இருக்கார். அதனால அதிகம் பேச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சொல்கிறேன், நான் தான் கார் ஓட்டின்னு போயிருக்கேன். நான் சொன்னேன் பரவாயில்ல, நான் வந்து ஜிஹெச் போகலாம், ஜிஹெச்சில் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ இல்லைன்னா எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதோ ஓட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிஹெச்சில் போனால் ஜிஹெச்சில் எந்த இடம் கேஷுவாலிட்டி ஒன்றுமே தெரியல. உள்ளே போயிட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியல. சரி வேண்டாம், பார்த்தாலே நல்லா இல்லை. இப்போ எனக்கு ஒன்றும் இப்போது அந்த இது ஐஸ் கட்டி வச்ச உடனே எனக்கு ஒன்றும் தெரியல, இவ்வளோ வலியெல்லாம் தெரியல. பரவாயில்ல போயிடலாம், எவ்வளோ தூரம் போகிறதோ போயிடுறேன்னு சொல்லிட்டு நேராக அண்ணா நகர் கேஹெச்எம் பக்கத்தில் எங்கள் வீடு இருந்தது. அங்கே அப்போ அங்கே பேங்க் குவார்ட்டர்ஸ். அப்போ அங்கே அந்த கேஹெச்எம் கேஹெச்எம் உள்ளே போன உடனே ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிடுத்து, ஐஸ் எல்லாம் வச்சுருக்கு, ஒன்றும் இது கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வலிக்கு பொறுத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்படி பொழுதுருக்கேன். தையல் போட்டா வேற ஒன்றும் ஸ்கேன் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, ஒன்றுமே பண்ணலை. தையல் போட்டுட்டு திருப்பி அந்த இடத்துல பிளாஸ்டர் வச்சு கட்டிட்டு எல்லாம் வந்துட்டோம். நீங்கள் கீழே விழுந்திருக்கும் போது நீங்கள் உங்கள் உடனே ஏதாவது உங்கள் மனசில் பெரியவாளையோ இல்லைன்னா அது மாதிரி சார் அது மாதிரி எண்ணம் வந்ததா, ஞாபகம் இருந்ததா? இல்லைன்னா இல்லை அதான் எனக்கு யாரோ பிடிச்ச மாதிரி இருந்தது. பெரியவா யார் பிடிச்சான்னு தெரியல, பெரியவாவோ சாரா என்னன்னு தெரியல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அதனால எப்படியும் நம்ம போயிடலாம் அதுக்குன்னு சொல்லி போயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் போய் சார்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்போ சொன்னபோது சார் சொன்னார், உன்னோட எண்ணங்கள் தான் உன்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுகிரகம் பண்ணார் அன்னைக்கு சார். வந்து நீ வந்து ஆனால் இதெல்லாம் பற்றி நினச்சி நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க, நீ வந்து இவரை பற்றி அந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, அதெல்லாம் அதே சரியாயிடும், எல்லாம் பிராரப்த கர்மம், அவ்வளோதான் அப்படின்னாத. ஆமாம், நீ வந்து அதுக்காக யாரும் குத்தம் சொல்ல முடியாது. எதனால நடந்தது எதுன்னு சொல்லிட்டு யாரும் குத்தம் சொல்ல முடியாது. இப்போ உன்னை காப்பாற்றி இருக்கு அப்படின்னா ஒரு சக்தி தானே காப்பாற்றி இருக்கு, அது மாதிரி ஒரு சக்தி வந்து காப்பாற்றணும், அதனால கவலைப்படாது அப்படின்னு அதுக்கு அது ஏற்ற மாதிரி அது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே எப்படி சரியா போச்சு. எல்லாரும் கேட்குறவாள்லாம் கேட்குறா, ஐயோ ட்ரெயினில் விழுந்து என்னோட பிரதருக்கு வீல் சேரில் தான் உட்காந்துருக்காரு, இன்னமும் இந்த மாதிரி இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. உடனே ஜோனல் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு தெரிஞ்சது நான் ட்ரெயினில் விழுந்தது. உடனே அவர் சொன்னார், உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் சூ பண்ணுங்க ரயில்வேயை அப்படிலாம் சொன்னான். அவள் பிரதருக்கு வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து இன்னும் வீல் சேரில் தான் இருக்காங்க. ஏதோ நிஜமாவே இதுதான் காப்பாற்றினார். அதோட இப்போ ரீசெண்டாக எங்கள் அக்காவோட நாத்தனார் பொண்ணு பாவம் இந்த மாதிரி இதில் விழுந்து இப்படி எடுக்க சொல்ல ட்ரெயின் கிளம்பிட்டான். கிளம்பி இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சரி அடிச்சு அது இல்லைன்னா நடக்க முடியாதாமே. அதனால பாவம் கரெக்டாக ஸோ எல்லாமே ட்ராமாட்டிக்கா மிராக்குலஸாக நடந்துட்டு இருக்கு உங்க லைஃப்ல. ஆனால் நான் காத்தால எழுந்த உடனே பெரியவா, நான் ரொம்ப கீழே விழுந்தேன், அதனால பெரியவா சிவன் சார் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவளை வேண்டிட்டு தான் என்ன காரியங்க காத்தால எழுந்துக்கும் போது பெரியவா இருப்பேன். சாதாரணமாகவே எப்படி இருக்க சொல்ல அப்பா பெரியவா ஈஸ்வரா சிவன் சார் சொல்லிப்பேன் மனசுல. அவள் தான் நடத்திட்டு இருக்கா. யூஎஸ்ல போய் விழுந்தேன், இப்படி இடத்துல அப்படி இப்படி இருந்தது, கட்டிப்பட்டு அவ்வளோ பெருசு வீங்கி இருந்தது. சாயந்தரம் வேற ஒண்ணுமே நினைக்கல, சார் காப்பாற்றணும் பெரியவா காப்பாற்றணும். சாயந்தரம் என் மாட்டு பொண்ணு வரும்போது தெரியக்கூடாது, இல்லைன்னா அவ ஒரே இது பண்ணிடுவாங்க. ஐஸ் கட்டி வச்சு பேசாம அந்த பெரியவா ஸ்லோகத்தை போட்டு பேசாம படுத்துட்டு இருந்தேன். சாயந்தரம் வருஷம் அவ கண்டு கூட பிடிக்கல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அனுகிரகமான ஃபேமிலி, அனுகிரகமான கப்பல். ஒரு தடவை நாங்கள் பண்டரிப்பூர் போகிறோம். பண்டரிப்பூரில் பெரியவாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முதல் நாள் வந்து நம்ம எங்களுக்கு அண்ணா நகரில் பேக் குவார்ட்டர்ஸ் யூஸ்வலாக இந்த படம் தான் இருக்கும். இங்கேருந்து இந்த படம் வந்து லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் இருந்தே தெரியும்.
ஐயப்பன் கோயில் அந்த இது அங்கேருந்து பார்த்தா இந்த வீட்டில் அது நல்லா தெரியும். சரி, ஒரு தடவை ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம், கதவை அப்படியே என்டையர் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஹோல் நைட் நான் நினச்சிட்டேன் மிசஸ் சாத்துவாங்கன்ட்டு, இவங்க நினச்சாங்க நான் சாத்துவேன்ட்டு. ஆமாம் ஆமாம், இந்த குழந்தைங்க எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு எல்லாம் இது ஹோல் நைட். அடுத்த நாள் காலையில் தான் தெரியும். பெரியவா இருந்தா பாப்பா பெரியவா இருக்க மாதிரி பெரியவா அதோட பண்டரிப்பூர்ல பெரியவா கேட்டா எல்லாரும் அம்மா இவ அம்மா இருந்தா. அப்போ அம்மாவை விட்டுட்டு ஒரு வேலைக்காரி இருப்பா எப்பவுமே வீட்டோட. வேலைக்காரியும் அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் அம்மாவை வச்சுட்டு அவங்க பாவம் இம்மொபைல் இல்லை, அதனால வச்சுட்டு நாங்கள் எல்லாருமா குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். நான் எல்லாரும் வந்துட்டேன், யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டா நான் இருந்து வேலைக்காரி இருக்கேன், டிரைவரும் இருந்தார். டிரைவரும் வீட்டோட இருப்பாரு, அதனால டிரைவர் இருக்காரு, அந்த வேலைக்காரி பொண்ணு இருக்கு பார்த்துப்பா. இவர் சொன்னாரு பெரியவா தான் பார்த்துப்பா, பெரியவா தான் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் பெரியவா வந்து அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை சொன்னான். அப்புறம் உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டாங்க. அம்மா பேர் சிவகாமி. அழுதுட்டோம். நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். பிட்டுக்கு மண் சுமந்த கதை சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொன்னான் அந்த கதையை. அப்பா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமா கடைசி பின்னால், அதாவது அவங்க எல்லாம் நின்று இருக்காங்க, நான் கடைசியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாலுவை கூப்பிட்டாரு. பாலுவை கூப்பிட்டு செட்டியாரை வர சொல்லு கூப்பிட்டாரு. செட்டியாரை கொண்டு வந்து என்ன கொண்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்தார். ஆரஞ்சு எடுத்து அப்பவே முன்னாலேயே நானும் பெரியவா கிட்ட அப்புறம் எனக்கும் அப்படி அப்படியே ஸ்லோவாக பக்தி வந்தாங்க. இன்னொன்று வந்து பெரியவா கிட்ட யாரும் நான் வந்திருக்கேன்னு சொல்லக்கூட மாட்டேங்கிறா, செட்டியார் வைஃப்னு சொல்ல மாட்டேங்கிறா. ரொம்ப மனசுக்கு பெரியவாக்கு நான் வந்ததே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படி மனசு கஷ்டப்பட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி திருப்பியும் அவ்வளோ கூட்டத்துலையும் இன்னைக்கு யார் சொல்ல போகிறேன், இன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டேன். சரி பெரியவா நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நமஸ்காரம் பண்ண பசில் பெரியவா வந்து பாலமாமா கிட்ட இது யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் ரொம்ப அலட்சியமாக சரி அதோட ரெண்டாவது சம்சாரம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே பெரியவா வந்து தெரியுமா செட்டியாரோட சீன திசையில் இதுதான் உத்தரம் மாதிரி, என்னோட நட்சத்திரம் உத்தரம் மாதிரி தாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. தாங்கவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப அப்புறம் ஒரு இடத்துல ஒரு கதை படித்தேன். அப்போ நான் போகல அன்னைக்கும் நான் மிராக்குலஸ் எஸ்கேப். அன்னைக்கு கதை படிக்கிற சமயத்தில் நான் வந்து தூரம் சொல்லி போகல மகளோட. இப்போ நான் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் பொங்கல் வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கேன். வைகுண்ட ஏகாதசி இல்லை ஏதோ. இப்போ வீடெல்லாம் தொடச்சிட்டு ஃபேனுக்கு இந்த மாதிரி ஒரு இது போட்டு அது மேலே ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி ஃபேனை துடைக்க சொல்ல ஸ்டூல் வந்துச்சு. அப்படி கீழே விழுந்து இந்த இடத்துல பொட்டில் உடைஞ்சு அப்படியே ரத்தம் கொட்டுறது. வேலைக்காரியும் நானும் மட்டும்தான் இருக்கோம், அதில் யாரும் இல்லை. அப்போ கரெக்டாக பெரியவா வந்து அங்கே ஒரு கதை படிச்சுட்டு இருக்கா, ஏதோ ஒரு கதை. அந்த அதில் 2 பேர் பார்த்து அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இவரை கூப்பிட்டு உனக்கும் 2 பேர் தானே, நீயும் செட்டியார் தானே, வாணிய செட்டியார், நீயும் வாணிய செட்டியார் தானே அப்படின்னு கேட்டாலாம். அப்படின்னு இவா வந்து சொன்னான். எனக்கு இங்கே கீழே விழுந்த உடனே ஐயோ இவானும் யாருமே இல்லையா, எல்லாம் பெரியவாட்ட போயிருக்கா, பேக்கு தலை சுத்த. வேலைக்காரி வந்து உடனே பக்கத்தில் முருகேசன் டாக்டர் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அவர் தான் அர்த்தர். அவரை போய் கூப்பிட்டு ஓடி போயிட்டா. ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தோடனே ஐயோ கண்ணா பின்னான்னு இருக்குது பிபி சொல்லி அவர் இது கொண்டு வந்து தொடச்சிட்டு இவ்வளோ ரத்தம் கொண்டு சொல்லி எல்லாம் இருக்கமா தலையில் கட்டு போட்டார். கட்டு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு நான் சொன்னேன், வேணாம் வெள்ளம் பெரியவாட்ட போயிருக்கான், வரட்டும் பெரியவா கிட்டேருந்து, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர், நான் படுத்துட்டுருக்கேன் அப்படின்னு. அவர் ஏதோ மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தார். மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு பெரியவா கிட்ட வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன். அந்த சமயத்தில் என்னை பற்றி அங்கே பேசுனதுனாலையோ என்னமோ எனக்கு ஒன்றுமே இவ்வளோ பெரிய இது மட்டும் ஆச்சு. பிளட்டு நிறைய அப்படியே அங்கே ஃபுல்லாக அப்படியே செத்தடி. அந்த ஆயெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல தான் உயிர் ஸ்தானம், நீ பிழைச்சதே பெரிய பூர்வம் அப்படின்னு என்னன்னு தெரியல, பெரியவா தான்
அந்த மாதிரி அதனாலலாம் தான் எனக்கு பாலு மாமாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு என் பேர்ல ஒரு இது வந்தது. இல்லைன்னா எனக்கு கண்டாலே பிடிக்காது. வந்தா அண்ணா ரொம்ப அலட்சியம் ட்ரீட் பண்ணுவேன், அதுக்கே வரமாட்டேன்னு இவரோட சண்டை போடுவேன். வரல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எல்லாரும் சொல்ல கூட மாட்டேங்கிறா என்ன அப்படின்னா சொன்னேன். அதுக்கப்புறமா தான் செட்டியாரோட சம்சாரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவா. உத்தரவு வாங்கிக்கிறா, நமஸ்காரம் பண்ணிட்டுறான்னா சொல்லுவா. சொல்ல வேண்டாம், பெரியவாக்கே தெரியும். நான் நினைச்சுப்பேன், அதே நினைச்சுப்பேன், பெரியவா உங்களுக்கே தெரியும் எல்லாம். ஆனா கூட என்னோட ஒரு ஆசை ஆதங்கம் மனசுக்குள்ள இருக்கு. அது ஒரு இன்சிடென்ட். அப்புறமே வந்து இன்னொரு எல்லாம் வேதம் படித்த பிராமணம், நிறைய வேதம் அந்த இது நடந்துகிட்டு இருக்கு. பெரிய இது ஒரு 10-50 பேர் 60 பேர் உட்காந்துருக்கு, எல்லாம் இருக்குது, பெரியவா இருக்குது. இப்போ அன்றைக்கி ஈவினிங் நான் போனோன்னு ரவி வந்து இது பண்ணிக்கிட்டு ரவி சொன்னார், எல்லாம் வேதம் படித்த பிராமணர் எல்லாம் இது நீங்கள் வராத அப்படின்னு அவர் என்கிட்ட இது பண்ணார். சரி, இது அவர் எப்படி நோட் பண்ணாருன்னே தெரியாது. இதாம சரின்ட்டு நானும் போக மாட்டேன். நான் இதில் சரி சொன்னோடனே நான் இங்கே போகும்போது போயிட்டேன். அப்போ என் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார், கிருஷ்ணமூர்த்தி அவர். அப்போ அவர் முன்னாடி அப்போ அவர் பெரியவா வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிட்டு அவர் வர சொல்ல நான் சொன்னேன், பெரியவா உங்களை கூப்பிட்றேன், உங்களுக்கு உத்தரவாயிடுச்சு, நீ போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். அவர் உள் பண்ணார். உடனே அவர் வந்துக்கிட்டு ஒன்றே இல்லை, அவர் வந்து எனக்கு வந்து அந்த வில்லு இது பட்டு ராமர் கட்டுறார். ஒவ்வொரு சமயத்தில் எனக்கு வந்து ராமநாதன் செட்டியாருங்கிறதுனால அந்த ராமர் மாதிரி காமிப்பாளா? சரி சரி. அப்போ வந்து அவர் எனக்கு வந்து கைகாலெலாம் நடுக்குது, என்ன பண்ணுறது கூப்பிட்டார். ஒரு தடவை சொன்னார், ரெண்டாவது அவனை கூப்பிடு அப்படின்னாரு, கூப்பிட்டார். சரி நான் போயிட்டு கொஞ்சம் தூரமாக வந்தேன். இல்லை இங்கே வா வந்துட்டு அத்தனை பேருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, இங்கே பக்கத்தில் உட்கார வேண்டிய ரவி அப்படியே ஆடி போயிட்டான். என்னடா இது, அவர் என்ன வந்து நான் வர வேண்டாம்னு சொன்னேன், அவர் சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிட்டு. அப்பவும் அந்த வார்த்தை சொன்னது, அதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா, அந்த பிராமணன் உட்கார சொல்றாரு, இதே வார்த்தை எனக்கு சொன்ன. அப்போதான் எனக்கு வந்து மனசில் அப்படி நடுங்கி போயிட்டேன். தெரியவா இவ்வளோ இதாக இருக்குது, நான் என்னத்தை செஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அந்த பிராமணனை உட்கார சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஒரு 1 வருஷம் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் மெடண்டா ஹாஸ்பிட்டலில் போய் காலெல்லாம் வீங்கி இதாச்சு. இப்போல்லாம் நிமிஷமாக அன்னைக்கு ராத்திரி ரொம்ப மனசு கஷ்டம், அப்படியே ஒரு வேதனையெல்லாம் தாங்க முடியாது. நான் வந்து எனக்கு நல்லபடியாக சுமங்கலியாக நான் போகணும்னு எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை. அதுக்கு நான் பெரியவாட்ட எப்பவும் பிரார்த்தனை பண்ணிப்பேன். அது மாதிரி அப்போ சொல்ல எல்லாரும் ஃபோன் பண்ணி அவாக்கிட்ட இவாக்கிட்டெல்லாம் கேட்டு ஆனாலும் பசங்கள்லாம் ஒரு இது சொல்கிறது, என் பொண்ணை வர சொல்லி எல்லாம் சொன்னால் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்லாம் வேண்டிட்டு பட்டனுக்கு சொல்ல எனக்கு பெரியவா வந்து ராத்திரி கனவுல 3 தேங்காய் கொண்டு வந்து கொடுத்து பிரத்யட்சமாக எனக்கு வந்து. ஆனால் அப்பப்போ நான் ரொம்ப மனசு சச்சரப்பட்டாலோ இது பட்டாலோ அப்புறம் சிவன் சார் வந்து கிடக்கிடன்னு வரார். வந்துட்டு நான் நமஸ்காரம் பண்ணணும்னு வரேன் சிவன் சார் கிட்ட. சிவன் சார் வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போகிறாரு. எதுக்கு இப்படி வந்தது கனவு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட வந்து சொன்னேன். ஆனால் அது மாதிரி ஆனால் எனக்கு பெரியவா வந்து தேங்காய் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் நல்லது இன்னும் வராது, பயப்பட வேணும். எப்படி அவர் டாக்டர் வந்து திருப்பி ஆன்ஜியோ எடுக்கணும் அது இது நல்லா சொன்னாலும் ஒன்றுமே திருப்பி நீங்கள் போய் அவங்க டாக்டர்கிட்ட பார்த்துக்குறோம் நாங்கள் மெட்ராஸில் போய் அப்படின்னு சொன்னோம்.
அவர் அந்த ஒரு வாரம் அந்த மெடிசன் கொடுத்தாரு. இந்த ஒரு வாரத்திலேயே இவருக்கு அந்த இதெல்லாம் நின்றுடுத்து, கால் வீக்கம் அடைஞ்சிருத்து, எல்லாமே எல்லாம் மிராக்குலஸாக தான் நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே இவர் அஜித் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். அவர் சொன்னார் அவர் என்னமோ அந்த இதில் 6% லங்ஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னு. நிலமா சொன்னால் ஹார்ட் ஃபெயிலியர் அது இது. இவர் வந்து இதை எடுத்துட்டாலும் ஒன்றும் இல்லை, இவர் தெரிஞ்சு உடனே வந்தோம். ஒரு மாதத்தில் திருப்பி வந்தோம். வந்து இங்கே செக்அப் பண்ணோன்னு அதான் தெரியவா. இப்போ சிவன் சார் வந்து குடுன்னு வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, நீ கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி 2 பேருமா வந்தா கனவுல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எனக்கு சிவன் சார் வந்து உள்ளே உட்காந்து தரிசனம். பெரியவா வந்து இந்த மேடை மாதிரி திட்டு மாதிரி இருக்கு, திட்டில் பெரியவா வந்து இந்த ரெட்டு வஸ்திரம் போட்டுருந்து அதில் அன்றைக்கும் ரொம்ப ஆசைதான். அன்றைக்கும் ஒரு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எனக்கு நான் டிஸ்டர்ப்டாக இருந்தேன்னா எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கும். உங்களுக்கு அண்ணா தம்பி 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டு இருக்கா? பெரிய அனுகிரகம் தான். உங்களுக்கு பெரியவா சொப்பனத்தில் வந்திருக்காளா? அப்படியே? ஓ, எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி இதாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லே வந்து அப்படியா? நான் இருக்கேன்டா, நீ ஏன் கவலைப்படுற? அப்படியே? கிரேட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.